கொஞ்ச நாள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்ம வந்து பியூரிட்டியினுடைய தூய்மையை பற்றி பாபா சொல்லக்கூடிய முரளி நம்ம கேட்டுட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில நம்ம இன்னைக்கு அவேக்த முரளி 18/7/1974 பாபா சொன்ன அவேக்த முரளி நம்ம வந்து பார்க்கலாம். இன்னைக்கு முரளியில வந்து பாத்தீங்கன்னா பாபா எதை மென்ஷன் பண்றாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆஹ் நம்மள வந்து பாபா பிராமண குழந்தைகளை பாபா ஒரு சிலையோட ஒரு தேவதைகளுடைய ஒரு சிலையோட வந்து சொல்றாருன்னு சொல்லலாம் இல்லையா? சிலையோட கம்பேர் பண்றாரு பாபா. எப்படி ஒரு சிலை செய்யறாங்க அப்படின்னா, அந்த சிலை வந்து நல்லா ரொம்ப அழகா வடிவமைக்கிறாங்க இல்லையா? அதுக்கு கண்ணு காது மூக்கு வாய் இதெல்லாமே கொடுத்து ரொம்ப நல்லா வடிவமைச்சு செய்யறாங்க. அந்த ஒரு சிலையில வந்து சிலை உருவாக்கும் போது கொஞ்சம் ஒரு கையோ கை விரலோ இல்லைன்னா கை விரல் விடுங்க, நம்முடைய நகமோ இல்லைன்னா ஒரு சின்ன ஒரு மூக்கோ கொஞ்சம் லேசா பூனையா இருக்கு, கொஞ்சம் உடைஞ்சிருக்கு அப்படின்னா கூட அதை வந்து பயன்படுத்த மாட்டாங்க. அப்ப அந்த சிலையை வந்து பூஜைக்கு தகுதியற்ற சிலையா அதை வந்து நினைச்சிட்டு அதை வந்து விட்டுருவாங்க. அதே மாதிரிதான் பாபா இன்னைக்கு வந்து சொல்றாரு, எப்படி ஒரு தேவதைகளுடைய சிலையை வடிவமைக்கிறாங்கன்னா அந்த சிலைகள்ல முக்கியமா உள்ள உறுப்பு முகம்தான் இல்லையா? மற்ற எல்லா தோற்றமும் தான் இம்பார்ட்டன்ட் தான், கை காலு எல்லாமே, கழுத்து தலை எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான், முக்கியம்தான். ஆனா அதுலயும் வந்து முக்கியமானது என்னன்னா நம்முடைய முகம், அந்த தேவதைகளுடைய முகம். அதனாலதான் நம்ம கோயிலுக்கு போறாங்கன்னாவே யாருமே இப்ப யாரையாவது நம்ம வீட்டுல யாரையாவது சொந்தக்காரங்களையோ ஃப்ரெண்ட்ஸையோ ரிலேட்டிவ்ஸோ நம்ம பார்க்க போறோம்னு வச்சுங்களேன், நம்ம பார்க்க போறோம்னு தான் சொல்லுவோம். நான் போய் இன்னைக்கு சிஸ்டரை போய் பார்த்துட்டு வரேன், நான் வந்து இவங்களை போய் என்னுடைய பிரதர் வீட்டுக்கு போயிட்டு வரேன், என்னுடைய அங்கிள் நான் மீட் பண்ணிட்டு வரேன், என்னுடைய ஃபாதரை நான் மீட் பண்றேன், அந்த மாதிரி மற்றவங்களை எல்லாம் நம்ம மீட் பண்றேன் இல்லை பார்த்துட்டு வரேன்னு சொல்லி. ஆனா இதே தேவதைகளுடைய கோயிலுக்கு போறாங்கன்னா, நான் சாமியை தரிசனம் பண்ணிட்டு வரேன் அப்படிதான் சொல்லுவாங்க. அவங்க வந்து யாருமே இப்படி சொல்ல மாட்டாங்க, நான் இன்னைக்கு வந்து அம்மன் நான் போய் பார்த்துட்டு வரேன், நான் வந்து இன்னைக்கு இன்னைக்கு விஷ்ணு போய் நான் இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை அதனால நான் அம்மனை சொல்லுவேன் இல்லையா? ஒரு அம்மனை போய் தரிசனம் பண்ணிட்டு வரேன், இல்ல நான் விஷ்ணு போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, தரிசனம் தான் சொல்லுவேன். அப்ப தேவதைகள்னாவே நம்மளே எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்றோம்னா, பார்த்துட்டு வரோம் அப்படின்னு சந்திச்சுட்டு வரோம்னு சொல்றோம். தேவதைகளை மட்டும்தான் நம்ம தரிசனம்னு சொல்றோம். அதுவும் தரிசனம்னா தேவதை உடைய மொத்த சிலையும் போய் உருவத்தை போய் பார்த்துட்டு வர்றாங்க. தேவதையுடைய சிலை மொத்தமா இருந்தாலும் அவங்களுடைய ட்ரெஸ் கூட எல்லாம் இருந்தாலும் அந்த முகத்தை தான், அப்பா என்னுடைய தேவியை நான் பார்த்துட்டேன், என்னுடைய இஷ்ட தேவதாவை நான் பார்த்துட்டேன், தரிசனம் பண்ணிட்டேன், அந்த மாதிரிதான் வந்து உலகத்துல சொல்லுவாங்க. அப்ப முகத்தை தான் பார்ப்பாங்க. இப்ப பாபா சொல்றாரு, அதோட நம்முடைய பிராமண வாழ்க்கையை பாபா கம்பேர் பண்றாரு. நம்ம கிட்ட கூட எப்படி அந்த தேவதையுடைய முகம், கண்கள், காது, மூக்கு, வாய் இது எல்லாமே கரெக்டா அமைப்பா இருக்கா, குறையில்லாம இருக்கா அப்படின்னு பாக்குற மாதிரி நமக்குள்ள பாபா சொல்றாரு எவ்வளவு ஆன்மீக தன்மை இருக்கு, எவ்வளவு பொலிவு இருக்கு. இத பத்தி எல்லாம் தான் பாபா ஒரு ஒரு விஷயங்களோட நம்ம கம்பேர் பண்ணி இன்னைக்கு சொல்றாரு. பார்க்கலாமா? சம்பூர்ண தூய்மையின் உள்ளுணர்வு மற்றும் பார்வை மூலமாக உயர்ந்த அதிர்ஷ்டத்தின் சித்திரம். பாபா இன்னைக்கு முரளி எடுத்துட்டு பாத்தீங்கன்னா கூட ஸ்லோகன்ல பாபா சொல்றார், சம்பூர்ண பவித்திரதா, முழுமையான, இது இந்தி வார்த்தை தான் அல்ல, முழுமையான தூய்மைனா என்ன? அதுக்கு பாபா ரெண்டு மீனிங் சொல்றாரு, உண்மையாக இருக்கணும், தூய்மையா இருக்கணும். உண்மையா இருக்கிறோம், தூய்மையா இருக்கிறோம், அதுக்கு பேரு தான் பாபா வந்து சொல்றாங்க முழுமையான தூய்மைன்னு சொல்றாரு. இன்னைக்கு சொல்றாங்க சொல்றாரு. இப்ப பாபா சொல்றாரு இன்னைக்கு முரளி, நம்ம இன்னைக்கு எடுத்த முரளியில என்ன சொல்றாருன்னா, முழுமையான தூய்மை அப்படின்னா என்ன அர்த்தம்னா உள்ளுணர்வு மற்றும் பார்வை. நம்முடைய உள்ளுணர்வுனா நம்முடைய ஆழ் மனம். பாபா இன்னைக்கு ரெண்டு வார்த்தைகள் சொல்றாரு, ஒண்ணு நினைவு, இன்னொன்னு உள்ளுணர்வு. நம்ம வந்து மெமரின்னு சொல்லலாம், உள்ளுணர்வுங்கிறது நம்முடைய இன்டென்ஷன் கூட சொல்லலாம். அப்ப நினைவுனா என்ன, உள்ளுணர்வுனா என்ன, அதை பத்தி கூட அன்னைக்கு முரளியில வரும்போது அந்த பாயிண்ட் வரும்போது நம்ம பார்க்கலாம். உள்ளுணர்வுனா நம்முடைய ஆழ் மனசுல பதிஞ்சிருக்கக்கூடிய பதிவுகள் சொல்லலாம், ரெக்கார்டு இல்லையா? நம்முடைய ஆழ் மனசுல பதிஞ்சிருக்கக்கூடிய விஷயங்கள். மற்றும் பார்வை, பாபா சொல்ல நம்முடைய உள்ளுணர்வுல, நம்முடைய ஆழ் மனசுல தூய்மை தான் இருக்கும். ஆழ் மனசுல யாரை பத்தியும் எதை பத்தியும் இருக்கக்கூடாது, தூய்மை இருக்கணும். ரெண்டாவது வந்து பாபா சொல்ல நம்முடைய பார்வை தூய்மையானதா இருக்கும், நம்முடைய பார்க்கக்கூடிய விதம் தூய்மையானதா இருக்கும். அப்ப இது ரெண்டு இருந்துச்சுன்னா பாபா சொல்லர் இதுதான் நம்முடைய உயர்ந்த அதிர்ஷ்டத்தை காட்டக்கூடிய ஒரு சித்திரம், படம்னு சொல்றார். இன்று விசேஷமான ரூபத்தில் மதுவன் நிவாசிகளின் எதிர்காலத்து ரேகையை பார்த்து கொண்டிருந்தோம். அது இப்ப பார்த்து கொண்டிருந்தோம் அப்படின்னா பிரம்ம பாபா சிவபாபா ரெண்டு பேருமே என்ன பாக்குறாங்கன்னா, நம்முடைய எதிர்காலத்தினுடைய ரேகை எப்படி உலகத்துல கை ரேகை பாக்குறாங்க, இங்க பாபா எதிர்கால ரேகையை பார்த்துட்டு இருக்கிறார். ஒவ்வொருவரும் ஸ்ரீமத்தின் அனுசாரம் மற்றும் பாப்தாதாவின் பாலனையின் அனுசாரம் அவரவர்களின் எதிர்காலத்தின் ரேகையை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள்.
பாபா நமக்கு ஸ்ரீமத் கொடுத்திருக்கிறார் இல்லையா? பாபா நமக்கு ஸ்ரீமத் உயர்ந்த வழி, ஸ்ரீமத்னா உயர்ந்த வழி கொடுத்திருக்கிறாரு. அப்ப பாபா ஒண்ணு நமக்கு ஸ்ரீமத் கொடுத்திருக்காரு. அந்த ஸ்ரீமத் தான் நம்மளை கைட் பண்றாரு. ஒரு விஷயம் இப்படி பேசுங்க, இப்படி நினைங்க. பாபா நேத்து கூட சொன்னார் இல்லையா? இப்படி தூங்கணும், தூங்கும் போது கூட நீங்க சேவை செய்யலாம்னு சொல்றாரு பாபா. தூங்கும் போது கூடனா யாராவது தூங்கிட்டு இருக்கும் போது யாராவது நம்மளை பார்த்தா கூட நம்முடைய முகத்துல அமைதி மற்றும் ஆனந்தம் தெரியணும்னு சொல்றாரு இல்லையா? இப்ப பாபா சொல்றாரு, பாப்தாதா நம்முடைய ஸ்ரீமத் அனுசாரம் நம்ம எப்படி நம்ம இப்ப நடக்கிறோம். ரெண்டாவது பாப்தாதாவுடைய பாலனை வளர்ப்பு. பாபா நம்ம எல்லாருமே பாலனை வளர்த்துட்டு இருக்கிறாரு. இப்ப வளர்த்துட்டு இருக்கிறாருன்னா நமக்கு முரளி மூலமா நமக்கு கைட் பண்றாரு. அமிர்த வேலை நமக்கு சக்தி கொடுக்குறாரு இல்லையா? இப்ப நீங்க பாருங்க, ஸ்பெஷல் புருஷார்த்தம் பண்றீங்க முயற்சி இல்லையா? எக்ஸ்ட்ரா ஒரு அவ்யக்த முரளி, அதுவும் பவித்திரதா பத்தி போயிட்டே இருக்கு இல்லையா? ஏன்னா அந்த ஒரே ஒரு இந்த தூய்மைங்கிற ஒரு விஷயம் வந்துருச்சுனாவே எல்லாமே வந்துடும். தூய்மை இருந்துச்சுன்னா அது ஆத்ம உணர்வு இருந்தாதான் தூய்மை வரும். எல்லா கூடயும் லிங்க் இருக்கு. தூய்மை இருந்தாவே நம்ம எல்லாமே எல்லா விஷயங்களையும் நம்ம கொண்டு வந்துடலாம் நம்ம வாழ்க்கையில, பிராமண வாழ்க்கையில். அப்ப தூய்மை இதெல்லாம் தான் பாலனை இல்லையா? தன்னுடைய சித்திரத்தை எப்பொழுதும் கண்ணாடியில் பார்த்து கொண்டே இருக்கிறீர்களா? அப்ப பாபாஸ்லார் தன்னுடைய படத்தை இப்ப நம்ம கிளாஸ் வரோம்னா அப்படி நம்ம ரெடி ஆயிட்டு வரோம் இல்லையா? ட்ரெஸ் எல்லாம் ஓகேவா, தலையெல்லாம் ஓகேவா? பாபாஸ்லார் கண்ணாடியில பாக்குறோம் நம்முடைய இந்த உடலை, சரீரத்தை. பாபாஸ்லார் நீங்க இப்ப உங்களுடைய ஆத்மாவை பாருங்க இல்லையா? உங்களுடைய ஆத்மாவை நீங்க பாருங்கன்னு சொல்றாரு. எப்படி இந்த உடலை அடிக்கடி கண்ணாடியில பாக்குற மாதிரி உங்களுடைய ஆத்மாவை பாக்குறீங்களா? இந்த ஒரு அதிர்ஷ்டத்தின் ரேகை முக்கியமாக விசேஷம். இந்த அதிர்ஷ்டத்தினுடைய ரேகையினுடைய முக்கியமான விசேஷத்தை தெரிஞ்சிருக்கீங்களான்னு கேக்குறாரு. இப்படி ஒரு ஸ்தூல படம் இல்லையா? ஸ்தூலமான ஒரு டிராயிங் பண்றாங்க இல்ல வரையறாங்க அப்படின்னா அதனுடைய மதிப்பு, அதனுடைய விலை மதிப்பு எதனுடைய ஆதாரத்துல இருக்குன்னு தெரியுமா? பாபா கேக்குறாரு. ஒரு படம், ஒரு போட்டோ, ஒரு பிக்சர் வரையறாங்க அப்படின்னா அதனுடைய மதிப்பு எப்ப கூடுது அப்படின்னா, எப்ப அந்த படம் வந்து மனிதர்களை கவர்ந்தெழுக்குது, அட்ராக்ட் பண்ணுது அப்படின்னா, அதனுடைய மதிப்பாகட்டும் கவர்ந்தெழுக்குதுன்னா அந்த படத்தினுடைய முகம் இல்லையா? அது எந்த ஒரு போட்டோ வரைஞ்சாலும் அந்த முகம் தான் ஒரு மனிதர்களை தன் பக்கமா இழுக்குது. முகம். 2வது அதனுடைய வேல்யூ கூட எப்ப கூடுதுன்னா, அதுவும் முகம் தான். அப்ப பாபா சொல்றாரு, இப்ப பாருங்க பரதநாட்டியம் இருக்கு. இப்ப சனிக்கிழமை நம்ம தீபாவளி வச்சிருந்தோம் இது மேரேஜ் ஹால்ல. அப்போ ஒரு பொண்ணு வந்து ரொம்ப அழகா டான்ஸ் பண்ணா. ஆனா எல்லாருமே சொன்னது என்னன்னா, அந்த பொண்ணு ரொம்ப அழகா ஆடினா. ஆனா கொஞ்சம் சிரிக்கல அப்படி. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா பரதநாட்டியம் ஆடிருந்தாங்க. வெல்கம் டான்ஸ் 2 டான்ஸ் பண்ணாங்க. வெல்கம் டான்ஸ் ரொம்ப அழகா பண்ணாங்க. ஆனா கொஞ்சம் கூட சிரிக்கல. அப்படியே உம்முன்ட்டே ஆடிட்டாங்க. அப்போ அந்த ஒரு 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 நாடகமா ஒரு டான்ஸ் ஆகட்டும், ஒரு பாடுறதாகட்டும், ஒரு பேசுறதாகட்டும் இல்லையா? அந்த முகத்துக்கு அழகே வந்து புன்முறுவல் தான் இல்லையா? முகம் தான். ஒரு மொத்த உருவத்துக்குமே, மொத்த உடலுக்குமே ஒரு அமைப்பான அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, நம்முடைய முகம், ஃபேஸ். அப்ப பாபா சொல்லார் முகம் தான் விலை மதிக்க முடியாத ஆகுது. இப்ப பாபா சொல்லி எந்த ஒரு படத்தை பார்த்தாலும் அனைவருடைய பார்வை முதலில் அதனுடைய முகத்தில் ஒரு தேவதைகளுடைய சிலையை பார்த்தா கூட முகத்தை தான் பாக்குறாங்க. அதனாலதான் பாபா சொல்றாரு, உங்களுடைய முகத்தை பார்க்கும் பொழுது நேத்து கூட சொல்லியிருந்தார் இல்லையா பாபா, நான் ஆன்மீகத்துல இருக்கிறேன்னு சொல்லக்கூடாது. நம்முடைய தோற்றத்தை பார்த்தாவே நம்ம ஆன்மீகத்துல இருக்கிறோம்னு மத்தவங்க ஃபீல் ஆகும் இல்லையா? அப்ப அது எப்படி ஃபீல் ஆகும்? நம்முடைய ஃபேஸ், நம்முடைய வைப்ரேஷன், நம்முடைய முகம், நம்முடைய வைப்ரேஷன் இல்லையா? அப்ப பாபா சொல்றார், முகத்தை மீதுதான். யாராவது ஒரு போட்டோ இருக்குன்னா, ஒரு படத்தை யாராவது ஒருத்தர் பாக்குறோம்னா எடுத்தோன்னே என்ன பாக்குறோம்? சரி, எனக்கு முன்னாடி 2 பேர் இருக்காங்க போட்டோ, 3 பேரு. அவங்கள பார்க்கும்போது மேல பாபா போட்டோ இருக்கிறாங்க 2 பேருக்குமே. அதனால அவங்க முகத்தை தானே பாக்குறோம் இல்லையா? அப்போ பாபா சிவகுமாரி சிஸ்டர் இருக்காங்க. அப்புறம் ஒரு சிஸ்டர் இருக்காங்க இல்லையா? அவங்க ஏதோ குனிஞ்சு பார்த்துட்டு இருக்காங்களா என்ன? இப்பதான் பாக்குறாங்க. யார பார்த்தாலும் முகத்தை தானே பாக்குறோம் இல்ல? அப்ப பாபா சொல்றாரு, அப்போ ஒரு போட்டோ வரைஞ்சாலும் சரி, ஒரு மனிதனை பார்த்தாலும் எடுத்தோன்னே முகத்தை தான் பாக்குறோம். ஒவ்வொரு படத்தின் கண் பார்வை, பாவனை, அதாவது ஒரு ஒரு போட்டோ இருக்குன்னா அந்த போட்டோடைய கண்கள் எப்படி இருக்கு? அவங்களுடைய கண்கள் பார்வை வந்து பாருங்க, தேவதைகளுடைய பார்வையை பாருங்களேன். தேவதையுடைய பார்வை அவ்வளவு தூய்மையா இருக்கும். அவ்வளவு இனிமையானதா இருக்கும். அவங்களுடைய பார்வையில அவ்வளவு இரக்கம் இருக்கும். கருணை இருக்கும்ல. தேவதைகளுடைய பார்வை பாருங்க, கருணை இருக்கும். அதனாலதான் அந்த பார்வை பார்க்கறதுக்கு போறாங்க. அப்ப பாபா சொல்றாரு, ஒரு படத்தை பார்க்கும்போது அதனுடைய கண்களை பாக்குறாங்க, அதனுடைய பார்வை, அந்த பார்வையில இன்னொரு பாவனை வெளியில வருது, அதை பாக்குறாங்க. அதை பொறுத்துதான் அந்த படத்தினுடைய மதிப்பு கூடுது. அதே போல பாபா சொல்றாரு, உங்களுடைய மதிப்பு எந்த ஒரு விஷயத்தினுடைய அடிப்படையில இருக்கு? தூய்மை.
எப்படி உலகத்துல ஒரு படத்தை பார்த்தோம்னா, ஒரு போட்டோவா இருந்தாலும் சரி, ஒரு சிலையா இருந்தாலும் எடுத்தோடனே நான் அவங்களுடைய முகத்தை பார்க்குறோம். அந்த முகம் தான் நம்மளை அட்ராக்ட் பண்ணுது, இழுக்குது. அதே மாதிரி பாபா சொன்னாரு, இப்ப நம்ம உயிர் உள்ளவர்கள் இல்லையா? அப்ப நம்ம எப்ப மத்தவங்களை அட்ராக்ட் பண்ணுவோம், மத்தவங்களை கவர்ந்தெழுப்போம்? பாபா சொன்னார், ஒரு தூய்மை தான். ஒருவேளை யாருடைய எதிர்காலத்தின் ஓவியத்தை பார்க்கிறீர்கள் என்றால் என்ன விசேஷங்களை பார்ப்பீர்கள்? பாபா சொன்னார், நீங்க ஒரு தேவதையுடைய போட்டோ பார்த்தா நீங்க என்ன பார்ப்பீங்க? பாபா கேட்கிறார். இப்ப பாபா சொல்றாரு, எப்படி உலகத்துல போட்டோ பார்க்கும்போது சிலையை பார்க்கும்போது முகத்தை பார்க்கறாங்களோ, அதே மாதிரி நம்முடைய பாக்கியத்தை அதிகப்படுத்துறது அல்லது நம்முடைய பாக்கியத்தை சக்திசாலியா ஆக்கக்கூடியது என்ன அப்படின்னா, பாபா சொல்றாரு தூய்மைதான். அது இப்ப தூய்மை எப்ப வரும்? எப்பொழுதும் இந்த ஒரு நினைவு, பாபாவுடைய நினைவு சுரூபமா இருக்கீங்களா? எப்பயுமே பாபாவை நினைவு பண்ணிட்டே இருக்கீங்களா? பாபா கேக்குறாரு. இப்ப பாபா சொல்றார், ஒண்ணு நம்ம சக்திசாலி ஆகிறதுக்கு என்ன பண்ணணும்? பாபாவை எப்பயுமே, நான் சக்திசாலியா இருக்கிறேன்னா, அது எப்ப சக்திசாலியா நான் இருப்பேன்? எப்ப நான் சக்திசாலியா இருப்பேன்? நான் ஆத்மா பாபாவை நினைவு செய்யும் பொழுது, எவ்வளவு நான் பாபாவை நினைவு செய்யறேனோ அவ்வளவு நான் ஆத்மா சக்திசாலியா இருப்பேன். ஒண்ணு. சரி, பாபா இதை சோதனை பண்றதுக்காக சொல்றாரு. ஒண்ணு, நான் எந்த அளவு பாபாவை நினைவு செய்யறேன், அதாவது சக்திசாலியா இருக்கேன்னு பாருங்க. ரெண்டாவது, பாபா சொல்றாரு, சகோதரனின் உள்ளுணர்வு ஒருத்தரை பார்க்கும் பொழுதும் நான் ஆத்மா, உலகத்துல உள்ள அத்தனை பேரும், இப்ப நீங்க ஆன்லைன்ல இருக்கீங்க எல்லாருமே என்னுடைய சகோதர ஆத்மா என்ற உள்ளுணர்வு எவ்வளவு இருக்கு? எவ்வளவு யோகா பண்றோமோ அவ்வளவு தூய்மை வந்துடும். எவ்வளவு யோகா பண்றோமோ அவ்வளவு தூய்மை வந்துடும். ரெண்டாவது, எவ்வளவு தூரம் நான் எல்லாரையும் நான் ஆத்மா, என்னுடைய சகோதர ஆத்மாக்கள் நான் பாக்குறேனோ அந்த அளவு எனக்குள்ள தூய்மை வந்துடும். அப்ப எல்லாரும் என் சகோதர ஆத்மாக்கள்லாம் யார் மேல எனக்கு வெறுப்போ, கோபமோ, பழி வாங்கக்கூடிய உணர்வோ எதுவுமே இதெல்லாம் வராது இல்ல. இப்ப பாபாஸ்வரர், நான் ஆத்மா, சகோதர ஆத்மா அப்படிங்கிற உணர்வு எவ்வளவு இருக்கு பாருங்க. மூணாவது பாபா சொல்லாரு, ஆன்மீகம் அதாவது சம்பூர்ண தூய்மையின் பார்வை இருக்கிறதா? சகோதரன் என்ற உள்ளுணர்வு இருக்கா பாருங்க. சகோதரன் என்ற உள்ளுணர்வு இருக்கா அப்படிங்கிறத பாருங்க. ரெண்டாவது பாபா சொல்றாரு, உங்களுடைய பார்வை எந்த அளவு தூய்மையானதா இருக்கு, பார்வை எவ்வளவு தூய்மையானதா இருக்கு அப்படின்னு பாருங்க. இந்த மூணுனுடைய அடிப்படையில தான் பாபா சொல்றாரு, ஒண்ணு நினைவு. பாபா மூணு சொன்னார். ஒண்ணு நினைவு, பாபா நினைவு எவ்வளவு இருக்கு. ரெண்டாவது உள்ளுணர்வு, நம்முடைய ஆழ் மனசுல பதிஞ்சிருக்கக்கூடிய பதிவு. ஆழ் மனசுல என்ன இருக்கோ அதை பேஸ் பண்ணிதான் நம்முடைய நினைவுகள் வருது, கனவுகள் வருது. அப்போ ஒண்ணு, பாபா நினைவு எவ்வளவு இருக்கு. ரெண்டாவது, என்னுடைய உள்ளுணர்வு ஆழ் மனசுல என்ன பதிவு, நம்மளுடைய மனசுல என்ன நான் நிறைச்சு வச்சிருக்கிறேன். மூணாவது, என்னுடைய பார்வை எந்த அளவுக்கு தூய்மையானதா இருக்கு. இந்த மூணுனுடைய விசேஷத்தின் காரணத்தினாலதான் நமக்குள்ள தெய்வீக குணங்கள் வரும். என்னுடைய நினைவுகள் எப்படி இருக்கு? நினைவுங்கிறத நம்ம சொல்றோம் மெமரின்னு சொல்லி. உள்ளுணர்வுனா ஆழ் மனசுல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். பாபா இது ரெண்டும் இன்னைக்கு சொல்றாரு. இப்ப சில விஷயங்கள், ஐயோ இது ஞாபகமே இல்லைங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பேசும்போது இது ஞாபகம் இல்லை, ஐயோ பாபா மறந்துட்டேன், இல்ல இந்த விஷயத்த நான் மறந்துட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு சில விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஞாபகத்துல, டக்குன்னு ஞாபகத்துல இருக்காது, ஆனா நம்முடைய ஆழ் மனசுல பதிஞ்சு இருக்கும். அது நல்ல விஷயமா இருக்கலாம், கெட்ட விஷயமா இருக்கலாம். ஆனா எந்த விஷயத்த நான் ஆழ் மனசுல பதிவு வச்சிருக்கேன். பாபா ஒரு 2-3 வீக்ஸ் முன்னாடி கூட ஒரு முரளியில சொன்னாரு, சக்கர முரளியா அவ்யக்த முரளியா எனக்கு ஞாபகம் இல்ல. பாபா சொல்றாரு, உங்களுடைய மனசுல பாபா குடியிருக்கணும் அப்படின்னா, நம்முடைய மனசுல பாபா குடியிருக்கணும்னா வீணான விஷயங்கள்லாம் இருக்கவே கூடாது. நம்முடைய மனசுல ஆழ் மனசுல பாபா குடியிருக்கணும்னா வீணான நெகட்டிவான விஷயங்கள் நம்மகிட்ட இருக்கவே கூடாது. அது இருந்துச்சுன்னா பாபா எப்படி இருப்பாரு? ஏதாவது ஒண்ணுதானே இருக்கும். பாபா இருப்பாரு, என்னன்னா மத்த விஷயங்கள் தான் இருக்கும் இல்லையா? அப்ப பாபா சொல்றாரு, ஒண்ணு நினைவு மேலோட்டமா. நினைவுங்கிறது மேலோட்டமா. என்ன எனக்கு ஜஸ்ட் இப்ப என்ன ஞாபகம் இருக்காது. உள்ளுணர்வுங்கிறது ஆழ் மனசுல இருக்கக்கூடிய பதிவுகள். அந்த பதிவுகளும் சரி, மேலோட்டமா இருக்கக்கூடிய நினைவுகளும் சரி, தூய்மையானதா இருக்கும். இப்ப மூணாவது பார்வை. பாபா சொல்றாரு, இதை பேஸ் பண்ணிதான் தெய்வீக குணங்கள் உங்களுக்குள்ள வருங்கிறார். பாருங்க, தூய்மைதான் பாபா எப்பயுமே சொல்றாரு. தூய்மைதான் சுகம் சாந்தியினுடைய தாயின்னு சொல்வார். பாபா தூய்மைதான் சுகம் சாந்தியினுடைய தாயின்னு பாபா சொல்லுவாரு. அப்ப எந்த அளவுக்கு நான் தூய்மையானவன்களா இருக்கிறேனோ அந்த அளவுக்கு பாபா சொல்றாரு, தெய்வீக குணங்கள் எனக்குள்ள வந்துடும். இப்ப பாபா சொல்றாரு, அலங்காரம் மற்றும் பொலிவு மற்றும் ஜொலிப்பு. அதாவது நம்முடைய அலங்காரம், தேவதைகள் எவ்வளவு தூய்மையா இருக்காங்களோ பாருங்க. தேவதைகளுடைய படங்கள் பாபா சண்டே முரளியில கூட சொன்னார், ஞாயிற்றுக்கிழமை முரளியில கூட சத்தியத்தை எவ்வளவு பாபா நினைவு செஞ்சாருல. தெய்வீக குணங்கள் எவ்வளவு இருக்கோ அதனுடைய அலங்காரம் தான் என்ன காமிச்சிருக்காங்க பக்தியில. சங்கு, சக்கரம், கதாயுதம், தாமரை, இதெல்லாம் நம்முடைய நினைவு சின்னம் தானே. இதுதானே அலங்காரம். இப்ப எந்த அளவுக்கு தெய்வீக குணங்கள் இருக்கோ அந்த அளவுக்கு அலங்காரங்களும் காட்டப்பட்டிருக்காங்க.
எவ்வளவு தூய்மை இருக்கும் அவ்வளவு நம்முடைய முகத்துல பொலிவு இருக்கும், ஜொலிப்பு இருக்கும் இல்லையா, பிரைட்னஸ் இருக்கும் இல்லையா. பாபா சொல்றாரு எப்படி ஒரு தெய்வீக தன்மை, ஒரு இப்ப கூட கொஞ்சம் வருஷமா இல்ல, நான் கொஞ்சம் ஒரு 5-6 மாசம் இல்ல 6-7 மாசம் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்க வந்து ராமர் கோயில் வந்து கட்டினாங்க, நீங்க எல்லாம் கூட பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ராமர் கோயில் இப்ப ரீசெண்டா கட்டினது, நீங்க யூடியூப்ல போட்டீங்கன்னா கூட வரும். ரொம்ப ஃபர்ஸ்ட் டைமா டிஃப்ரெண்டான ஒரு ராமர் சிலையை நான் போய் பார்த்தது இல்லை. அயோத்தியில கட்டியிருக்காங்க புதுசா, இந்தியால. அப்ப அந்த ராமர் சிலை பாத்தீங்கன்னா குட்டியா இருக்குது, ரொம்ப ரொம்ப குட்டியா கியூட்டா ரொம்ப அழகா இருக்கு. சிரிச்ச முகமா இருக்கு. அப்படியே ராமரை நம்ம அவரை பார்த்தாவே நமக்கு ஒரு புன்முறுவல் வந்துடும். அவரை பார்த்தாவே நம்மளே ஸ்மைல் பண்ண ஆரம்பிச்சிடும், அந்த மாதிரி இருக்கு. தேவதைகளுடைய சிலைகள் பாத்தீங்கன்னா எல்லா சிலைகளும் அப்படிதான் இருக்கும். எந்த சிலையும் அப்படியே மூணு அப்படியே இருக்காது இல்லையா. அப்ப எந்த அளவுக்கு தெய்வீக குணங்கள் இருக்கோ அவ்வளோ அவங்களுடைய முகத்துல பொலிவு, அந்த ஒரு என்ன பொலிவு, ஜொலிப்புன பிரகாசம், பிரைட்னஸ் வந்துடும் சொல்றாரு. ஒருவேளை இந்த 3 விஷயங்களில் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இருந்தும் உயர்ந்ததாக இருக்கிறதா அல்லது யதார்த்தமாக இருக்கிறதா பாருங்க. இது 3மே சொல்லிட்டாரு பாபா. ஒண்ணு நினைவு, 2வது உள்ளுணர்வு, உள்ளுணர்வுனா ஆழ் மனசனுடைய பதிவுகள், 3வது பார்வை இல்லையா. இது 3மே உயர்ந்ததா இருக்கா, உயர்வானதா இருக்கா, இல்ல யதார்த்தம் எப்பயுமே ஆஸ் யூஷுவலா இருக்கா. ஏதோ ஒண்ணு நம்ம நினைக்கிறோம், ஏதோ ஒண்ணு ஆள் மனசுல பாபா தான் உட்காந்துருக்கிறார விஷயம் இருக்கா, ஏதோ ஒண்ணு அப்படியே போயிட்டு இருக்கா, இல்ல இது 3மே உயர்ந்ததா இருக்கா. நினைவு, நம்முடைய ஆள் மனசனுடைய உள்ளுணர்வு, 3வது வந்து பார்வை. இது 3மே உயர்ந்ததா இருக்கான்னு பாருங்க, யதார்த்தமா இருக்கான்னு பாருங்க. அப்ப யதார்த்தமா இருந்தாதான் ஓவியம் இயல்பா இருக்குங்கிற. அப்ப இது 3மே இருந்துச்சுன்னா நீங்கள் கவர்ந்தெழுக்கக்கூடிய மூர்த்தியா இருப்பீங்க. நீங்க கவர்ந்தெழுக்கக்கூடிய மூர்த்தியா இருப்பீங்க. எப்படி ஸ்தூலமான கண்களில் அப்போ உங்களை நீங்க யார்கிட்டயாவது ஏதாவது ஒண்ணு பேசுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். யார்கிட்டயாவது நீங்க இன்னைக்கு கூட பாபா சொன்னார் இல்லையா, நீங்க வந்து யார்கிட்டயாவது நீங்க பேசுறீங்க, அவங்க நீங்க சொல்லக்கூடிய விஷயத்த கேட்க மாட்டாங்கிறாங்க அப்படின்னா, அப்ப அவங்க பேசி திருந்தலன்னு அர்த்தம். அப்ப அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, பாபா ரொம்ப அழகா சொல்லாரு, அமைதியின் மூலமா நினைவினுடைய சக்தியை, வைப்ரேஷனை கொடுங்க. நினைவினுடைய சக்தி தான் சொல்றாரு இன்னைக்கு அவ்யக்தீஸ்வரர். நினைவுடைய சக்தியை அனுப்புங்க, சுப பாவனைய நீங்க அவங்களுக்காக அனுப்புங்கன்னு சொல்றாரு இல்லையா. அப்ப இதுக்கெல்லாம் ஆதாரம் நினைவு தான். இன்னொன்னு, எல்லாருமே என் சகோதர ஆத்மா நினைச்சாதான் நான் அனுப்புவேன் இல்லையா. அப்ப யாரு பேசலன்னா, இல்லைன்னா நம்ம பேசுனதை கேட்கலன்னு சொல்லிட்டு கோவத்தை அனுப்பிச்சோம்னா அந்த ஆத்மா கேட்க மாட்டாங்க. அப்ப எல்லாத்துக்கும் ஆதாரம் நினைவு, நினைவுக்கு ஆதாரம் தூய்மை, தூய்மைக்கு ஆதாரம் நான் ஆத்மா, எல்லாரும் சகோதர ஆத்மா. நான் ஆத்மா, எல்லாரும் சகோதர ஆத்மாங்கிற அந்த எண்ணம் எவ்வளவு வந்துருச்சோங்க. அவ்வளவு பிராமணர்கள் மேல, வெளி உலகத்துல உள்ள ஆத்மாக்கள் மேல, எல்லார் மேலயும் நமக்கு அன்பு இயல்பாவே வந்து, அன்பு வந்து அன்பாருங்க அன்பாருங்க. நம்ம பிராமண ஆத்மாக்கள் இவங்கெல்லாம் பிகே, நம்ம சென்றாளுங்க அப்படின்லாம் நம்ம சொல்லி 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 அன்பு வளர்க்கணுங்கிற அவசியமே இல்லை, இயல்பாவே வந்துடும். அப்ப பாபா சொல்றாரு, தன்னுடைய ஆன்மீக பார்வை எப்பொழுதும் பாபாவுடைய நினைவு, உள்ளுணர்வு அவசியம் தன் பக்கம் கவர்ந்திருக்கும். இது 3மே உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்க யாரையுமே அட்ராக்ட் பண்ண வேண்டாம், அவங்களே அட்ராக்ட் ஆயிருவாங்க. எப்ப ஏதாவது ஒரு பொருளோ, ஒரு வித்தியாசமான ஒரு பொருளோ, டிஃப்ரெண்டா ஒரு விஷயங்கள் இருந்துச்சுன்னா அது வந்து நம்மளை அறியாமலே அது என்னன்னு அப்படி பார்வை போயிரும்ல. அது மாதிரி மற்றவங்கள நம்ம ஈஸியா தன் பக்கமா கவர்ந்தெழுத்துருவோங்கிறார். அதாவது தேக விமானத்தில் கொண்டு வருவதற்கான பொறுப்பாளி ஆகிவிடுவீர்கள். இப்ப எப்படி உலகத்துல இதே வந்து நான் ஆத்மா, ஆன்மீக தன்மை இருந்துச்சுன்னா நான் ஆத்மா மற்ற ஆத்மாக்களை கவர்வேன். அதுக்கு பதிலா இதே ஆப்போசிட்டா இந்த உடல் என்ற உணர்வுலயே நான் இருக்கிறேன், என்னுடைய ஆள் மனசுல தேக உணர்வு தான் இருக்குன்னா என்னை பார்க்கக்கூடியவர்களுக்கு தேக உணர்வுல நான் புரிந்துருவேன். சோ 2மே நம்ம கையில தான் இருக்கு. நான் ஆத்மா, ஒருத்தருடைய ஆத்மாவை கவர்ந்தெழுக்கிறது என் கையில இருக்கு. இல்ல அவங்க என்னை பார்த்தாலும் நம்ம ஒருவேளை உடல் என்ற உணர்வுல இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க. உடல் என்ற உணர்வுல இருக்கிறோம்னா எப்படி தெரிஞ்சுக்கலாம்? உடல் என்ற உணர்வுல இருக்கிறோம்னா, இல்ல உடல் என்ற உணர்வுல மத்தவங்க இருக்கிறாங்கன்னா எப்படி தெரிஞ்சுக்கலாம்? ஒண்ணா 5 விகாரங்களுக்கு அடிமையா இருப்பான். 5 இல்ல 10 விகாரத்துக்கு. இல்ல நம்ம இருந்தாலும் சரி, அடுத்தவங்க இருந்தாலும் சரி, உடல் என்ற உணர்வுல இருக்காங்கன்னு அர்த்தம். இல்ல இந்த ஐம்புலன்கள் மூலமா பிறரை, ஐம்புலன்கள் மூலமா என்னுடைய முகத்தை இப்படி வச்சுக்கணும், என்னுடைய ட்ரெஸ் கோட் இப்படி வச்சுக்கணும், இந்த மாதிரி நகை போட்டுக்கணும், இந்த மாதிரி ஸ்டைலா தலை சீவிக்கணும், இந்த மாதிரி இதை பண்ணணும், அதை பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்தூலமான அலங்காரம் பண்ணிட்டு இருக்கிறோம்னா மத்தவங்கள தேக உணர்வுல கொண்டு வந்துட்டோம். அது பாவம். நான் அந்த மாதிரி என்னுடைய ஆத்மா பக்கமா மத்தவங்கள கவர்ந்து இழுக்கிறேன்னா அது புண்ணியத்தினுடைய காரியம். இப்ப பாபா சொல்றாரு, உடல்ல மத்தவங்களுடைய தேகத்தை கவர்ந்து இழுக்க வேண்டாம், அவங்களுடைய ஆத்மாவை அட்ராக்ட் பண்ணா போதும். இப்படி ஸ்தூலமான படம்
தேகதாரிகள் ஆக்குவதில், தேகதாரியாக ஆக்குவதில், அதாவது தேக விமானத்தில் கொண்டு வருவதற்கான பொறுப்பாகி விடுகிறது. ஸ்தூலமான படங்கள். பாபா சொல்றாரு, இப்ப பாருங்க, அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, தேவதைகளுக்கும் ஆக்டர்ஸ்க்கும் சொல்ல, லேடி நடிகைகளுக்கும் பாருங்க, நடிகைகளும் ஆண் பெண்கள் தான், தேவதைகளும் பெண் தெய்வங்கள் தான். ஆனா இவங்களை பார்க்கக்கூடிய விதம், அவங்கள பார்க்கக்கூடிய விதம் மாறி இருக்கு. ஏன்னா இவங்க தேக உணர்வுலயே இருக்காங்க, பாடி கான்சியஸ்ல இருக்காங்க நடிகைகள். ஆனா தேவதைகள் கிட்ட தெய்வீக தன்மை இருக்கு. இவ்வளவுதாங்க, இதை ஞாபகத்துல வச்சுட்டா போதும். நான் பிறரை தேகத்தை நான் கவர்ந்து இழுக்கணுமா, இல்ல ஆத்மாவை கவர்ந்து இழுக்கணுமா, ரெண்டுமே நம்ம கையில தான் இருக்கு. எவ்வளவு தூய்மையா இருக்கிறோம் அப்பவும் நம்மளுடைய அட்ராக்ஷன்ல வருவாங்க, நம்மளுடைய கவர்ச்சியில வருவாங்க. ஆனா இது நல்ல ஒரு கவர்ச்சி. எவ்வளவு இந்த உடல் என்ற உணர்வுலயே இருக்கிறோமோ அப்பவும் நம்ம கிட்ட கவர்ந்துட்டு வருவாங்க. பட் நம்மளும் கீழே வந்துருவோம், அவங்களையும் தேக உணர்வுல கொண்டு வந்துரும். அது தவறுதான். அப்ப பாபா சொல்றாரு, உறுதி இல்லாத பிராமணர்கள் மற்றும் ஆத்ம உணர்வு, ஆத்ம அபிமானி ஆவதின் முயற்சியாளர்களை கவர்ச்சி செய்து தேக அபிமானியாக ஆக்கிவிடுகிறது. யார் உலகிலான விஷயங்கள் என்னை கவர்ந்திருக்குது அப்படின்னு என்ன அர்த்தம்? பாபா தெளிவா ரொம்ப அழகா சொல்றாரு, கேளுங்களேன். பாபா சொல்றாரு, யாரு எந்த பிராமணர்கள் உறுதி இல்லாம இருக்காங்க, அது ஸ்டெடியா இல்ல, கொஞ்சம் கச்சா பக்காவா இருக்கிறாங்க. ஒரு நாள் ஸ்ரீமத் கடைபிடிக்கிறது, ஒரு நாள் இல்ல. யாராவது நல்ல பிராமணர்களோட போனா, ஐயோ ஆமா வியாழக்கிழமையா இல்ல பட்டியா அப்படியே முயற்சி பண்ணணும்னு ஒரு வேகம் வருது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போட்டா அப்படியே இருக்கிறது. அப்ப அவங்க ஸ்ட்ராங்கா இல்ல, ஸ்டேபிளா இல்ல, நிலையா. அப்ப யாரு நிலையில்லாத பிராமணர்களா இருக்காங்க, யார் ஆத்ம உணர்வுல இல்லாம இருக்காங்க, அவர்கள் இந்த உடல் என்ற கவர்ச்சியில போயிடலாம். அவங்க இந்த உடல் என்ற கவர்ச்சியில போயிடலாம் இல்லையா? பாபா குழந்தையானாலும் தேக உணர்வுல போவாங்கங்கிறாரு. அப்போ யார் ஒருத்தர் யார் ஒருத்தர் அந்த பிராமண வாழ்க்கையில ஸ்டெடியா இல்ல, ஸ்டேபிளா இல்ல, அவர்களும் யார் பாபா குழந்தை ஆயிட்டு இன்னி பாடி கான்சியஸ் உடல் என்ற உணர்வுல இருக்காங்களோ, அவங்க மத்தவங்க தேக உணர்வுல இருக்காங்கன்னா கவரப்பட்டுறாங்க. ஏதோ ஒரு சில பிகேஸ் எல்லாம் நம்ம பாக்குறோம்ல, பாபா குழந்தை ஆயிட்டு இங்க வந்துட்டு பாபா குழந்தையாயிட்டு இங்க வந்துட்டு யாரையாவது ஒருத்தர் கல்யாணம் முடிச்சுட்டு போயிடுறாங்க. பாருங்க, இப்ப இங்க எல்லாரும் பாபா ஆத்மான்னு பாரு, சகோதர ஆத்மான்னு பாருங்கிறாரு. ஒரு குடும்பங்கிறோம், எல்லா பிரதர் சிஸ்டர்னு சொல்றோம், போய் கல்யாணம் முடிச்சுட்டு போயிடுறாங்க. அப்ப என்ன அர்த்தம்? பாபா குழந்தை ஆயிட்டும் ஆத்ம உணர்வுல இல்லாதனால யாராவது சிஸ்டர் பிரதரை பார்க்கும்போது இங்க ஒரு கவர்ச்சி வந்துருது, இங்க ஒரு அட்ராக்ஷன் வருது. இங்க வெளியுள்ளவங்களுக்கு தெரியாதுங்க. வெளியே இருக்கிறவங்களுக்கு இங்க எல்லாம் தெரியாது. வெளியில இருக்கிறவங்க ஒரு சிலர் சொல்லுவாங்க, நல்ல ஒரு பொண்ணா பார்த்தா சொல்லுமா, நல்ல ஒரு பையனா பார்த்தா சொல்லுமா, உங்க ஆன்மீகத்துல வராங்க, என் பொண்ணுக்கு கட்டி வச்சறேன், என் பையனுக்கு கட்டி வச்சறேன் அப்படின்னு நம்மகிட்ட கூட ஆன்மீகே சொல்லுவாங்க. அவங்களுக்கு தெரியாது இல்லையா? அவங்க எல்லாம் பாபா குழந்தை, இவங்க எல்லாம் ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள்னு தெரியாது. சரி, அவங்க இருக்கிறாங்கன்னா ஓகே, சரி, அது தப்பு ஒண்ணும் கிடையாது. பாபா குழந்தையாயிட்டு இது பண்றாங்கன்னா ஏன்? அப்ப இனிமே பாபா குழந்தையா, அதனாலதாங்க பாபா என்னைக்குமே ஞாபகத்துல வச்சுக்கணும். பாபா குழந்தை ஆயிட்டாலும் எல்லாருமே பாபா இந்த பாயிண்ட் எப்பயும் ஞாபகம் வச்சுக்கணும். நம்பர் வார், வரிசை கிரமமாக, வரிசை கிரமமாக இந்த பாயிண்ட் நல்லா ஞாபகத்துல வச்சுக்கணும். எவ்வளவு பெரியவங்களா இருந்தாலும் எல்லாமே நம்பர் வார் தான் இருக்கும். எனது ஸ்கூல் இது படிப்பு, படிப்புல எல்லாரும் நம்பர் 1 வாங்குறது இல்ல. நம்பர் 1 இருக்கலாம், நம்பர் 2 இருக்கலாம், நம்பர் செகண்ட், தேர்ட் இருக்கலாம், ஒருத்தர் நம்பர் 0 கூட இருக்கலாம் இல்லையா? அப்ப பாபா சொன்னார், பாபா குழந்தை கூட தேக உணர்வுல இருக்கலாம். அப்படி இருந்தாங்கன்னா தேக உணர்வுல உள்ளவங்களை பார்த்தா இவங்களும் அப்படியே அவங்க பின்னாடி போயிட வேண்டியது. நம்ம ஆத்ம உணர்வுல இருந்தோம்னா பிறரை தேக உணர்வுல இருக்கிறவங்களை கூட நம்ம பக்கமா கொண்டு வர முடியும். இப்ப பாபா சார், அப்போ ஓவியத்தினுடைய கவர்ச்சிகரமாக ஆக்கினீர்கள் என்றால் அநேக ஆத்மாக்கள் காலப்போக்கில் தேக அபிமானத்திலிருந்து விடுபட்டு ஆத்ம அபிமானி ஆகி விடுவார்கள். எப்படி பாபா கதை, அம்மா கதை எல்லாம் நம்ம கேள்விப்படுறோம். பாபா பார்த்தோன்னே என்ன சொல்ல வந்தோமோ மறந்துட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பாபாவுடைய வைப்ரேஷன்ல பாபா பார்த்தோன்னே என்ன சொல்ல வராங்களோ அதெல்லாம் மறந்து போயிருக்கு. அந்த மாதிரி நம்ம அவ்வளவு சக்திசாலியாக ஆத்ம உணர்வுல நம்ம இருந்தோம் அப்படின்னா மத்தவங்க ஈஸியா ஆன்மீக கவர்ச்சியில கவர்ந்திழுக்கப்பட்டு நம்ம பக்கமா வந்துருவாங்க. எப்பொழுது ஸ்தூல படங்களில் இவ்வளவு கவர்ச்சி இருக்கிறது என்றால் நல்லா கேளுங்க. எப்பொழுது ஸ்தூல படங்களில் இவ்வளவு கவர்ச்சி இருக்கிறது என்றால் ஆன்மீக சைத்தன்ய ஓவியங்களாகிய உங்களின் எவ்வளவு ஆன்மீக கவர்ச்சி இருக்க வேண்டும். ஒரு சிலை, ஒரு சாமி சிலை, அந்த சிலைய வடிவமைச்சு ஒரு மனிதன் தான் வடிவமைச்சு வைக்கிறார். அதை கொண்டு போய் மூலஸ்தானத்துல வச்சு அதுக்கு ஒரு யாகம் வளர்த்து அந்த யாகத்தினுடைய சக்தி எல்லாம் அந்த தேவி சிலைக்கு போகிறதா மனசுல நினைச்சு அதுக்கப்புறம் அந்த சிலைக்கிட்ட இருந்து நம்ம சக்தி வாங்குறோம். அந்த சிலைக்கே அவ்வளவு சக்தி இருக்கு அப்படின்னா அப்ப பாபா கேக்குறாங்க, நீங்க உயிருள்ள
உயிருள்ள சிலை. ஒரு சிலையே கவர்ந்துழுக்குதேங்க, அட்ராக்ட் பண்ணுது. அந்த சாமியை பாக்குறதுக்கு போறாங்களே, தரிசனம் பண்றேன்ட்டு போறாங்களே. அப்போ ஒரு சிலையே எல்லா மனிதர்களையும் தன் பக்கமா இழுக்குதுன்னா, நம்ம உயிருள்ள சிலைகள் நம்ம எத்தனை பேரை ஆன்மீக கவர்ச்சியால கவர்ந்தெழுக்கணும். பாபா அதனாலதான் நேத்து கூட சொன்னார் பாருங்க, பாபா குழந்தைங்க யாருடைய பாபா பேரை கெடுக்க கூடாது. ஏன்னா நம்ம கையில இருக்கு, என் பாபாவுடைய பெயரை வெளிப்படுத்துறது நம்ம கையில இருக்கு. ஐயோ நீங்க எல்லாம் எவ்வளவு பிகேஸ் எப்படி எல்லாம் இருக்கீங்க, நம்மளை பார்த்து 4 பேர் வரணும். அந்த அளவுக்கு நம்ம கிட்ட ஆன்மீக தன்மை இருக்கணும். ஏன் இருக்க மாட்டாங்க ஆன்மீக தன்மைனா, தூய்மை 100% இல்லை. அதான் தூய்மை 100% இல்லை. இப்ப பாபா சொல்றாரு, ஆன்மீக கவர்ச்சி உங்ககிட்ட இருக்கா? இப்பொழுது என்னுடைய ஓவியம் மற்றும் படம் எவ்வளவு கவர்ந்தெழுக்கக்கூடியதாக இருக்கிறது, சோதனை பண்ணுங்க. நம்முடைய இந்த நம்முடைய ஆன்மீக தோற்றம், நம்முடைய ஆத்மா நம்முடைய ஆத்மா எந்த அளவு பிற ஆத்மாக்களை கவர்ந்தெழுக்கக்கூடியதா இருக்கு பாருங்க. மத்தவங்க எல்லாம் நம்மளை பார்த்து அட்ராக்ட் ஆகுறாங்களா? ஆன்மீ அட்ராக்ஷன்னா அது உடல்ல வந்து சொல்லல இல்லையா, உடல்ல வந்து சொல்லல, உடல்ல கவர்ந்தெழுக்க விஷயங்களை பாபா சொல்லல. பிறருடைய ஆத்மாவை கவர்ந்தெழுக்கக்கூடியவர்களா எந்த அளவு இருக்கீங்க, சோதனை பண்ணுங்க. இந்த ஆன்மீக ஓவியங்களின் ஒருவேளை இந்த 3 விஷயங்களில் ஏதாவது ஒன்று குறைபாடு என்றால் அதனுடைய மதிப்பு குறைந்துவிடும். என்ன 3 சொன்னாரு? நினைவு, நம்முடைய ஆழ் மனசுல நம்முடைய உள்ளுணர்வு, நம்முடைய நினைவு, அப்புறம் உள்ளுணர்வு, அதுக்கப்புறம் பார்வை. இது 3ல ஏதாவது ஒண்ணு குறைபாடா இருந்துச்சு ஆழ் மனசுல, சரி என்னுடைய மெமரிஸ்லாம் இப்ப மேலோட்டமா என்னுடைய நினைவுகள் ரொம்ப நல்லா இருக்கு, என்னுடைய பார்வை எல்லாரும் என் சகோதர ஆத்மாவை பார்க்கறது, ஆனா என்னுடைய உள்ளுணர்வுல கொஞ்சம் மத்தவங்களுடைய குறைகள், மத்தவங்க யாராவது எப்பயாவது திட்டிட்டு போயிருக்கலாம், யாராவது எப்பயாவது ஏதாவது தப்பு பண்ணிருக்கலாம், ரைட் பண்ணிருக்கலாம், தப்பு பண்ணிருக்கலாம். அதை இன்னைக்கும் உட்காந்து மனசுல வச்சு ஞாபகத்துல வச்சுட்டு இருக்கிறேன் நான். அப்ப என்ன சொல்லலாம்? இப்ப ஞாபகத்துல வச்சுட்டு இருக்கிறோம். அப்படி என்னுடைய உள்ளுணர்வு தூய்மை இல்ல, என்னுடைய உள்ளுணர்வு தூய்மை இல்லைன்னா பாபா நினைவு இருக்காது. அப்படியே பாபா நிறைவு இருந்தாலும் பாபா என் கூடயே இருக்க மாட்டார். பாபா போன வாரம் சொன்னாலே உங்களுடைய மனசுல, போன வாரமா அதுக்கு முந்தின வாரமா, பாபா உங்களுடைய மனசுல குடியிருப்பாரு. எப்ப குடியிருப்பாரு? என்னுடைய மனசு பாபா உட்கார்ற அளவுக்கு, குடியிருக்கிற அளவுக்கு என்னுடைய மனசு இருக்கணும்ல. நீங்க தேர்ட் பர்சனா இருந்து யோசிச்சு பாருங்களேன். பாபாவை நம்முடைய மனசுல குடியிருக்க வைக்கிறது பெரிய சப்ஜெக்ட்டுங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு எனக்கு ஞாபகம் இல்ல. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி மாசம் ஆனா, நம்ம வந்து அவ்யக்த மாசத்துல பிரம்ம பாபாக்காக அந்த மாசத்துல ஃபுல்லா முயற்சி நெறைய, மத்த மாசத்தோட அந்த மாசம் நெறைய முயற்சி பண்றது. ஆன்லைன் பட்டி, அமிர்தவல பட்டி. அமிர்த வேலையில வந்து ஆன்லைன் பட்டி, இப்பதான் ஆன்லைன் ஆனதுல இருந்து ஆன்லைன் பட்டி எல்லாம் வைப்போம். அதுக்கு முன்னாடியெல்லாம் ஆஃப்லைன் பட்டி தான், நேர்லயே வருவாங்க. மாதாஜிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, சில மாதாஜி நைட்டே தங்கிருவாங்க. தங்கிட்டு காலையில அமிர்தவேலை பட்டி முடிச்சுட்டு நைட்டு சாயந்தரம் 8, 9 மணி 10 மணிக்கா வர வேண்டியது. நைட் தங்கிட்டு அமிர்தவேலை ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துருவாங்க. இங்கேயே குளிச்சுட்டு அமிர்தவேலை முடிச்சுட்டு, அப்போ 6 மணி அந்த மாதிரி முடியும். அமிர்தவேலை முடிச்சுட்டு முரளி கிளாஸு, பிரம்ம பாபாவுடைய ஸ்டோரிஸு, பிரம்ம பாபாவுடைய சிறப்பம்சங்கள், அப்புறம் பாபா காலையிலேயே ஒரு போக ஆஃபர் பண்ணுவோம். அப்போ ஒரு 21 நாள் அந்த மாதிரி ஆஃபர் பண்ணுவோம். இல்லைன்னா 25 நாள், 18 நாளோ இல்ல 21, 25 நாள் பண்ணுவோம். ஒரு சில டைம்ல அந்த மாசம் ஃபுல்லா பண்ணுவோம். அப்போ ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு ஸ்வீட் செய்யறது. கொஞ்சமா தான் செய்வோம். கொஞ்சமா செஞ்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா எல்லா நாளும் நெறைய குடுக்குறோம்னா, இவ கொஞ்சம் கொஞ்சமா. ஏன்னா, காலையிலேயே அந்த போக செய்றோம்னு சொல்லிட்டு, அங்கேயே 1 மணி நேரம் உள்ள கிச்சன்லயே உட்காந்துட்டு இங்க அமிர்த வேலையும் முடிஞ்சு போயிரும். அதனால கொஞ்சமா செய்றது. அதுவே எப்படியும் 1/2 கிலோ, 3/4 கிலோ அளவுக்கு செஞ்சா தான் எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம், அது கூட ஏதாவது ஒரு ஃப்ரூட் வச்சு குடுத்துருவோம்னு வச்சுக்கங்களேன். இப்ப பாபாவ ஒரு நாள் நம்ம சரி எப்பயுமே சூக்ஷம் போய் போய் குடுத்துட்டு இருக்கிறது. ஒரு நாள் பாபாவ சென்டருக்கு இங்க, பாபா வீட்டுக்கு இங்க கட்டி, இதுல ஒரு ஸ்டேஜ் மாரி இருக்கு. அதுல இது சு கத்தி இருக்கு. அதுல நான் உட்கார்ந்துட்டு இருக்கோம். இது குட்டி ஸ்டேஜ் குட்டி ஸ்டேஜ். இங்கே தான் போக் வைப்பாங்க. இப்ப இந்த போக் வச்சாச்சு. இப்ப பாபா வந்து நம்ம சென்டருக்கே கூட்டிட்டு வந்து போக் குடுக்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் போக் குடுக்கலாம்ன்னு சொல்லிட்டாச்சு. பாபா மேல இருந்து கூட்டிட்டு வந்தாச்சு. கூட்டிட்டு வந்துட்டு பாபா கைப்பிடிச்சு, இப்ப நம்ம எல்லாரும் வரோம் அப்படின்ட்டு. கீழ கேட்ல இருந்து உள்ள வந்தாச்சு கேட்டுக்குள்ள. பாபா எங்க உட்கார வைக்கிறதுன்னே தெரியவே இல்ல. எங்க உட்கார வைக்கிறதுன்னே, பாப்தாதா வந்துட்டாரு. கைய பிடிச்சு கூட்டிட்டு வந்தாச்சு. சோஃபால உட்காரலாமா? ஐயோ! அது நேத்து இன்னைக்கு தான் துவச்சு போட்டதுல யாரோரோ உட்கார்ந்துருக்காங்க. சேர் பிகே, நான் பிகே உட்கார்றாங்க. ஒரே இதாயிருச்சு. லாஸ்ட்டா பாபாவ நீங்க என்ன கத்தியில உட்காந்துக்கிறீங்களா? அப்படின்னு. பாருங்க ஸ்தூலமா பாபா உட்கார வைக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, உங்க வீட்ல பாபா உட்கார வைக்கணும்னு நினைச்சு பாருங்களேன். எந்த இடத்துல உட்கார வைப்பீங்க? ஏன்னா பாபா சிவபாபா பகவான் இல்ல.
அப்போ பகவானை நான் உட்கார வைக்கணும்னா ஸ்தூலமான இடம் கூட யாருமே யூஸ் பண்ணாது, அது பழசு இல்லாம இருக்கிற இடமா தானே நம்ம பார்ப்போம். அப்போ நம்ம ஸ்தூலமா இருக்கிறதே ஸ்ரீபாபாவை என்னுடைய மனசுல உட்கார வைக்கணும்னா என்னுடைய மனசுல கூட யாருமே உட்கார கூடாதுல்ல. என்னுடைய மனசுலயும் எந்த ஒரு மனிதர்களும் சரி, எந்த ஒரு விஷயங்களும் சரி இல்லாம இருந்தா தான் பாபா என்னுடைய மனசுல உட்காருவார். அப்ப இன்னைக்கு முரளியில ஒரே ஒரு விஷயம் வச்சுக்கலாம். என்னுடைய மனசுல அப்ப இறைவன் குடியிருக்கணும், பகவானே குடியிருக்கணும். இது மட்டும் நம்ம கொண்டு வந்துடலாம். அப்ப என்னுடைய மனசுல இறைவனே குடியிருக்கணும் அப்படின்னு நான் நினைச்சிட்டாவே போதும். நிச்சயம் எல்லாமே ஆயிடும். அப்ப என்னுடைய ஆள் மனசு நம்ம சுத்தப்படுத்திடும். அதனாலதான் பாபா நம்மளோட புது ஆத்மாக்களுக்கு நம்ம என்ன சொல்றோம்? தூங்குறதுக்கு முன்னாடி தேங்க்யூ, ஃபர்கிவ், சாரி. இது 3 சொல்லிட்டு தூங்குங்கன்னு சொல்றோம். எல்லா விஷயத்துக்கும் நன்றி சொல்லிருங்க. எல்லாத்துக்கும் வெளியே உள்ளவங்களுக்கு நம்ம சொல்றோம். பாபா குழந்தைங்கன்னா பாபாக்கு, டிராமாக்கு, இந்த சரீரத்துக்கு, இந்த சரீரம் கூட காலையில தான் நமக்கு உழைக்குது. சரீரத்துக்கு எல்லாருக்குமே, இயற்கைக்கு, விவசாயிகளுக்கு எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லுங்க. சாரி கேட்டுருங்க. தப்பு பண்ணிட்டீங்கன்னா. யாராவது உங்களுக்கு கஷ்டம் கொடுத்துருந்தாங்கன்னா மன்னிப்பு கேட்டுருங்கன்னு சொல்லு. மன்னிச்சிருங்க. மன்னிப்பு கேட்டுருங்க, மன்னிச்சிருங்க. இத மட்டும் நம்ம பண்ணா கூடங்க, கொஞ்ச நாள்லயே நம்முடைய மனசு தூய்மையாயிரும். ஏன்னா அன்னன்னைக்கு உள்ள கணக்கு அன்னன்னைக்கே முடிச்சாச்சு. என்னுடைய மனசுல எதுவுமே என்ன பண்ணல. டெய்லி என்னுடைய மனசை சுத்தப்படுத்தணும். கிளீன் பண்ணிடணும், கிளீன் பண்ணிடணும். அப்படி கிளீன் பண்ணிட்டேன்னா அப்ப பாபா குடியிருப்பார். நம்முடைய ஆழ்மனம் தூய்மையாயிரும். இப்ப பாபா சொல்றாரு, இந்த ஆன்மீக ஓவியங்களில் ஒரு வேலை அது பார்த்தாச்சு. அப்ப இது 3ல ஏதாவது ஒண்ணு குறைபாடு இருந்துச்சுனாலும், அந்த படம் எப்படி சிலையில கண்ணோ, எப்படி ஸ்தூலமான படத்துல கண்ணோ, மூக்கோ, காதோ ஏதாவது ஒண்ணு சரியில்லை அப்படின்னா, அந்த சிலை சிலை பூஜைக்கு தகுதியுடையதா ஆகாது. அந்த சிலை வேற எங்கேயாச்சும் தூக்கி வச்சிருவாங்க. அதே மாதிரிதான் நம்ம எப்படி கண்ணு, மூக்கு, காது உலகத்துல இல்லையா ஒரு சிலைக்கு இங்க பாபா என்ன சொல்லாரு? நினைவு, ஆழ்மனம், உள்ளுணர்வு, அதுக்கப்புறம் பாபா வந்து சொன்னது பார்வை. இது 3மே தூய்மை இல்லை அப்படின்னா எப்படி அதனுடைய சிலைக்கு மதிப்பு குறையுதோ அதே மாதிரி இந்த சிலைக்கு மதிப்பு குறைஞ்சிரும். இந்த சிலைக்கு மதிப்பு குறைஞ்சிடும். ஏதாவது ஒன்றாவது யதார்த்தமாக இல்லை என்றால் படத்தின் மதிப்பு குறைந்து விடுகிறது. முழு படமும் எவ்வளவுதான் அழகாக இருந்தாலும் முக்கியமாக முகத்தில் ஒருவேளை கொஞ்சமாவது குறை இருக்கிறது என்றால் அந்த படம் உபயோகமற்றதாக விடுகிறது. அதனுடைய மதிப்பு பாதியா குறைஞ்சிருது. அந்த சிலையை வச்சு மாட்டாங்க. அதே மாதிரிதான் பாபா சொல்றாங்க 16 கலைகள் நிறைந்தவர்களா ஆகணும். 16ல நான் 2 தான் இல்லை அப்படின்னா 14 கலை. 2 கலை இல்லைன்னா ஞாபகத்துல வச்சுங்க. 2 கலை இல்லைனாலும் நம்ம சத்தியுகத்துல இல்ல, நம்ம திரேதைக்கு வந்துடுவோம். 2 கலை தான். 16ல 2 தான். குறைஞ்சாலும் நம்ம சத்தியத்துல இருந்து திரேதையத்துக்கு வந்துடும். 2 கலை. அப்ப இந்த 3 விஷயங்களை நீங்க சோதனை பண்ணி பாருங்க. என்னுடைய நினைவு எப்படி இருக்கு? என்னுடைய உள்ளுணர்வு எப்படி இருக்கு? என்னுடைய பார்வை. இது 3லயுமே எவ்வளவு தூய்மையா நான் கடைபிடிச்சிருக்கிறேன்னு பாருங்க. ஒவ்வொரு நேரமும் சோதனை செய்ய வேண்டும். ஒவ்வொரு நேரமும் உங்களையே நீங்க சோதனை பண்ணி பாருங்க. சோதனை எந்திரம் என்னவென்றால் சரி சரி நம்ம சோதனை பண்ணுங்கன்னு சொல்லிட்டார். செக் பண்ணுங்க. செக் பண்ணுவதற்கான ஒரு கருவி இருக்கா? இப்படி உலகத்துல வந்து ஏதாவதுன்னா டெஸ்ட் பண்றதுக்கு வச்சிருக்காங்கல்ல. எல்லாமே மெடிக்கல் நீங்க உடல்னாலும் சரி அது நல்லா இருக்கா நல்லா இல்லையா இது பண்றாங்க. சரி லங்ஸ் நல்லா இருக்கான்னு பாக்குறதுக்கு என்ன பண்றாங்க? பலூன் கொடுத்து ஊத சொல்றாங்க. நல்லா ஊதினீங்கன்னா உங்க லங்ஸ் நல்லா இருக்கு. இல்ல கொஞ்சமா ஊத முடியலன்னு சரியில்லை. அது கருவி வச்சிருக்காங்க. இல்ல எல்லாத்துக்குமே இல்லையா இந்த ஒரு வண்டி இருக்குன்னா அது புகை விடுதா என்னன்ட்டு இல்ல மனுஷங்க ட்ரிங்க் பண்ணிருக்காங்கன்னா அதுக்கு ஒரு மிஷின். அது மாதிரி பாபா சொல்லற சோதனை பண்றதுக்கான மிஷின் நீங்க வச்சிருக்கீங்களா? பாபா கேக்குறார். அப்படி தன்னைத்தான் சோதனை பண்ணக்கூடிய மிஷின் என்னன்னா புத்தி. உலகத்துல ஒரு மிஷின் வச்சு டெஸ்ட் பண்றாங்க இல்லையா? நம்முடைய வண்டிக்கு ஓகேவா? எல்லாமே ஓகேவா? கரெக்டா இருக்கா? அப்படி எல்லாம் சோதனை பண்றாங்க. அது மாதிரி பாபா சொல்றாரு, இப்ப உங்களையும் நீங்க சோதனை பண்ணி பாருங்க. அது சோதனை பண்ணுவதற்காக பாபா கொடுத்திருக்கக்கூடிய கருவிதான் புத்தி. இந்த புத்தியை கொடுத்திருக்காரு. தெய்வீக புத்தி தந்திருக்காரு. வெறும் புத்தி இல்ல. தெய்வீக புத்தி கொடுத்திருக்காரு. இந்த தெய்வீக புத்தி மூலமா செக் பண்ணுங்க. தெய்வீக புத்தி என்ற கண்ணை பிராமணன் ஆன உடனே கொடுத்து விடுகிறார். 3வது கண். பாபா சொல்றாருல தேர்ட் ஐ கொடுத்திருக்கிறாரு. பாபா 3வது கண் கொடுத்திருக்கிறார். இந்த 3வது கண் மூலமா நீங்க என்ன பண்ணுங்க? 3வது கண்கள் மூலமா நீங்க என்ன பண்ணிருங்க? அந்த ஜன்னல் சாத்திட்டு 3வது கண் மூலமா நமக்கு 3வது கண் கொடுத்திருக்கிறார். தெய்வீக கண்ணு கொடுத்திருக்காரு. தெய்வீக புத்தி கொடுத்திருக்கிறார். இல்லையா? டிவைன் இன்டெலெக்ட் தானே சொல்லுவார் பாபா. தெய்வீக புத்தி கொடுத்திருக்கிறார். எப்படி இந்த மாதிரி அநேக லௌகீக குணங்கள் இருக்கின்றது. ஜென்மம் எடுத்த உடனே யுத்தத்தில் இப்ப உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசா இருக்காங்க அப்படின்னா சின்ன வயசுலயே ஆர்மில அந்த மாதிரி ஆர்மில ஜாயின் பண்ணணும் அப்படின்னு அந்த தன்னுடைய குழந்தைய முடிவு பண்ணிட்டாங்கன்னா அந்த சின்ன வயசுலயே அந்த குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா கம்பெல்லாம் கொடுக்கறதுக்கு பதிலா
விளையாட்டு சாமான் எல்லாம் கொடுக்கறதுக்கு பதிலா அந்த குழந்தையுடைய கையில வாளு, கத்தி, கம்பை எப்படி யூஸ் பண்ணணும்னு அந்த குழந்தை கத்துக் கொடுக்குறாங்க. ஒருவேளை அந்த குழந்தைய போர் வீரனா ஆக்கணும், ஒரு ஆர்மியில அனுப்பணும் அப்படின்னா இப்படிதான் நீ துப்பாக்கி பிடிக்கணும், இப்படிதான் நீ கத்தியை பிடிக்கணும், இப்படிதான் வாள் இப்படிதான் எடுக்கணும், இப்படிதான் செய்யணும். அதை எடுக்கிற மெத்தடு, கீழே வைக்கிற மெத்தடு எல்லாமே சொல்லி தராங்க ஒரு குழந்தைக்கு, கத்துக் கொடுக்குறாங்க. அப்ப பாபா சொல்றாரு எப்படி, அப்ப அந்த குழந்தைக்கு ஒரு வீரனுடைய பையன் வீரனா தான் ஆக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு சின்ன குட்டி குழந்தையா இருக்கும் போதே பண்றாங்க இல்ல. இன்னைக்கு உலகத்துல முக்காவாசி பேர் பாருங்க, அம்மா அப்பா என்ன தொழிலோ அதான். ஒரே ஒரு தொழில் தாங்க அம்மா அப்பா தொழில குழந்தைங்க பண்ண வேண்டாம்னு சொல்றாங்க பேரண்ட்ஸ். விவசாயம் தான். ஃபார்மர்ஸ் மட்டும்தான் தன்னுடைய குழந்தைங்களையும் விவசாயம் ஆகும்னு சொல்றது கிடையாது. மிச்சம் எல்லாருமே என்ன மாதிரியே நீ ஆயிருப்பா, நீ பிசினஸ் எடுத்துக்கப்பா, நான் நடிகன் ஆயிட்டேன் நீயும் நடிகன் ஆயிரு, இல்ல நான் கம்பெனி வச்சிருக்கேன் நீயும் நெக்ஸ்ட் கம்பெனி நீ ரன் பண்ணிரு, நான் பிசினஸ் பண்றேன் என்கிட்டயே ஏற்கனவே நிறைய கஸ்டமர் இருக்காங்க நீயும் பிசினஸ் பண்ணிரு, இப்படிதான் பண்றாங்க. அப்போ எப்படி ஒரு வீரனுடைய பையனா இருக்கிறாருன்னா தன்னுடைய பையனை வீரன் ஆக்கணும்னு நினைக்கிறாரு. இதே தாங்க இங்க பாபாவும் நினைக்கிறாரு. நீங்க பகவானுடைய குழந்தைங்க, நீங்க எல்லாம் தேவதைகளா இருக்கணும்னு அவரும் விரும்புறாரு. ஷிபாபா பகவானா ஆக்க விரும்பல. ஏன்னா பகவான் ஒருத்தர் தான் இல்லையா. நம்மள பகவான்களா ஆக்குறது இல்லை. நம்ம தான் காட் காடஸஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். பட் பகவான் பகவதின்னு சொல்லிட்டு இருக்கோம். பட் பாபா தேவதைகளா தான் ஆக்குறாரு இல்லையா. அப்ப பாபா சொல்றாரு அப்படியே அந்த ஒரு குழந்தைய சின்ன வயசுல இருந்தே வால் பிடிக்கிறது சொல்லி கொடுக்குற மாதிரி வீரமான குழந்தைய குடும்பத்துல பிறந்திருக்கிறோன்னு. அது மாதிரி பாபா இங்க நமக்கு என்ன விரும்புறாருன்னா, குழந்தைங்களே நீங்க பிராமணர்கள் ஆயிட்டீங்க, வீக்கி ஆயிட்டீங்க, பாபா குழந்தைய ஆயாச்சு, மாயக்கிட்டது பாதுகாப்பா இருங்க. இப்ப மாயக்கிட்டது பாதுகாப்பா இருக்கணும்னா பாபா 2 விஷயங்கள் சொல்றாரு. ஒண்ணு, பகுத்தறியறதுக்காக தெய்வீக சக்தி சொல்றாரு. தெய்வீக புத்தி இருக்கும். மாயை என்னன்னு தெரியணும் மொதல். இந்த மாயவா இல்லையான்னு தெரியும். பாபா இன்னைக்கு கூட சொன்னால, இம்சைனா உலகத்துல என்ன சொல்றாங்க இம்சைனா, ஒரு மனிதனை கொலை செய்யறதுக்கு பேர் தான் இம்சைன்னு சொல்றாங்க. மனிதர்கள் ஒரு மனுஷனா கொண்டுட்டான், அப்ப கொலை பண்ணிட்டா கொலகாரன், அப்ப இம்சைன்னு சொல்றாங்கிறாரு ஆனா பாபா பாஷையில இம்சைன்னு என்ன சொல்றாரு, காமிக்கத்துல போனா கூட இம்சைங்கிறார். இன்னைக்கு முரளியில சக்கர முரளி கோவப்பட்டா கூட இம்சை தான், சண்டை போட்டாலும் இம்சை தாங்கிறார் பாபா. ஏன்னா அப்போ உலகத்துல உள்ளவங்களுக்கும் பாபா குழந்தைங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க. உலகத்துல எது சரின்னு சொல்றாங்களோ அந்த நிறைய விஷயங்களை பாபா இங்க தப்புன்னு சொல்றாரு. உலக உயிரினங்களை படைச்சதே நமக்கு தான் சொல்றாரு பாபா. சொல்றாரு அப்படி கிடையாதுங்கிறாரு இங்க. அப்ப பாபா நிறைய விஷயங்கள் பாத்தீங்க அப்படின்னா, பாபா நமக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லித்தராரு. அதனால எது சரி எது தவறு அப்படின்னு பகுத்தறியக்கூடிய புத்தி நம்மகிட்ட வேணும். எது சரி எது தவறுன்னு. மாயினுடைய தாக்குதலிலிருந்து பாதுகாப்பாக இருக்க முடியவில்லை மற்றும் தன்னுடைய சோதனை செய்ய முடியவில்லை. எனவே தெய்வீக புத்தி என்ற கண்ணை தன்னிடம் நிலையாக இருக்கிறதா. நம்ம ஏன் மாய இது ரைட்டு தப்புன்னு ஏன் நம்மளால சூஸ் பண்ண முடிய மாட்டாங்குது. ஏன்னா நிறைய டைம்ல மாய எது தப்பு எது ரைட் எதுன்னே தெரியல. அதுக்குதான் பாபா தெய்வீக புத்தி கொடுத்திருக்கிறார். இது சரி இது தவறு, இப்படி பேசுங்க இப்படி பேசாதீங்க, இல்லையே இந்த மாதிரி பாருங்க, எல்லாரையும் ஆத்மான்னு பாருங்க, சகோதரன் பாருங்க, எல்லாமே நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். பாபா சொல்றாரு தெய்வீக புத்தி என்ற கண்ணின் மூலம் மாயினுடைய தீர்க்க. பாபா சொல்ற தெய்வீக புத்தியின் மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம். ஒண்ணு மாயினுடைய சேர்க்கை மற்றும் சூழ்நிலை, இது மாயாவா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது சூழ்நிலை. சூழ்நிலை எப்படிப்பட்டதா இருக்கு, அதனுடைய பிரபாவத்துல போகக்கூடாதுங்க. பாபா ஞாயிற்றுக்கிழமை முரளியில ரொம்ப அழகா இந்தியில ஒரு வார்த்தை சொன்னார். பர்வஷ் பரிவர்த்தன். பர்வஷ்னா என்ன, பரிவர்த்தன்னா என்ன. பர்வஷ் அப்படின்னா அடிமையாகுது, பரிவர்த்தனைனா மாத்துறது. அவ்வளவு அழகா சொன்னார் பாப்பா. நம்ம எப்படி இருக்கணும்னா, ஒரு சூழ்நிலை சரிங்க, ஒரு இடத்துக்கு போறோம், ரொம்ப துக்கம் அசாந்தியா இருக்காங்க, ரொம்ப துக்கத்துல டென்ஷன்ல கவலையில இருக்காங்க ஒருத்தர், சரியா சூழ்நிலை அந்த மாதிரி இருக்கு. நான் போய் அங்க சூழ்நிலை நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு அந்த சூழ்நிலை அமைதியற்றதா இருக்கு, இல்லைன்னா துக்கமான ஒரு வீட்டுக்கு போயிருக்கோம்னு வச்சுக்கலாம். துக்கமான வீட்டுக்கு எல்லாரும் அழுதுட்டு இருந்தாங்களா சிஸ்டர், எனக்கும் அழகு வந்துருச்சு. அப்ப அது அந்த ஆத்மாக்கு என்ன அர்த்தம், பர்வஷ், அடிமை ஆயிட்டாங்க, சூழ்நிலைக்கு அடிமை. பரிவர்த்தன ஆத்மா மாத்தி இருக்கக்கூடிய ஆத்மானா, எல்லாரும் அழுதுட்டு இருந்தாங்க, ஆனால் நான் போனேன், அமைதியுடைய வைப்ரேஷன் பரப்புனேன், இல்ல யோகா பண்ண சொன்னேன், அந்த சூழ்நிலை மாறிடுச்சு. அப்ப நான் ஆத்மா சூழ்நிலை மாத்திட்டேன். அப்ப நம்மளே இப்ப சோதனை பண்ணி பார்த்துக்கணும். சூழ்நிலைக்கு நான் அடிமையாகிறேனா, சூழ்நிலை எப்படி வேணாலும் இருக்கட்டும், சூழ்நிலை எப்படி வேணாலும் இருக்கட்டும், நான் அடிமையாகிறேனா, இல்ல அந்த சூழ்நிலையே நான் மாத்தறணும். நான் மாறிடுறேன்னா மாத்தறேனா, 2 விதம் அவ்வளவுதாங்க. சூழ்நிலைக்கு நான் மாறிட்டேன்னா நான் அடிமை ஆயிட்டேன்.
மாத்திட்டேன்னா அந்த சூழ்நிலையை நான் அப்படியே நல்லா பாசிட்டிவா சேஞ்ச் பண்ணிட்டேன் அந்த இடத்தையே. பாபா பார்க்க சொல்றாரு. சூழ்நிலையில் மிகவும் பிரபாவம் நிறைந்ததாக இருக்கிறதா? இல்ல நீங்க சூழ்நிலை மாத்துறவங்களா, இல்ல அடிமையாகிறவங்களா பாருங்க. தன்னுடைய அந்த மாதிரியான உயர்ந்த ஓவியத்தை உருவாக்குவதற்கு 3 விசேஷ குணங்கள். அதுக்கு பாபா 3 விஷயங்கள் சொல்றாரு. நிர்வாண்னா நிர்வாண நிலை, ஆத்ம நிலையில இருங்க. 3 பாயிண்ட் சொல்றாரு. நல்லா கேளுங்க. 1 ஆத்ம உணர்வுல இருங்க. இது இப்ப ரீசெண்டா உள்ள ஞாயிற்றுக்கிழமை முரளியில இது வந்திருந்தது. 3மே ஹெட்டிங் வந்துருந்துச்சு. ஆத்ம உணர்வுல இருங்க, பணிவுடையவர்களாக இருங்க. 3வது நிர்மான். நிர்வான் 2மே இருக்கும் ஹிந்தில. அதாவது 3 சுழினா 2 சுழினா ஹிந்தில. 3 சுழினானா பணிவு, 2 சுழினானா புது உலகத்தை படைக்கிறது. இப்ப அவசர ஆத்ம உணர்வுல இருந்தாதான் பணிவு வரும். நல்லா கேளுங்க. 2மே இன்டர்லிங்க் இருக்கு. ஆத்ம உணர்வுல இருந்தாதான் பணிவு வரும். பணிவு இருந்தாதான் நான் புது உலகத்தை உருவாக்க முடியும். இல்லைன்னா ஒருத்தர் ஒன்னொன்னு மாதிரி பேசுவாங்க. ஆனாலும் நான் சமாளிச்சுட்டு அவங்களுக்கு ஞானம் சொல்லணும். ஞானத்தை புரிய வைக்கணும். பணிவு இருந்தாதானே புரிய வைப்போம். பணிவு இருந்தாதான் புது உலகத்தை படைக்கக்கூடிய காரியம் செய்யும். பாபா நேத்து கேட்டார்ல, பாபா அவ்வளவு பெரிய அப்பா, சொர்க்கத்தை உருவாக்குறதுக்கு நீங்க எல்லாம் உதவி செய்வீங்களா? அப்படியே ஐயோ பாவமா பாபா கேட்டார் பாருங்க நேத்து. கேட்டாரா இல்லையா? இல்ல. இப்ப பாபா சொல்ல படைப்பு காரியம் பாபா பண்ணிட்டு இருக்காரு, சொர்க்கத்தை படைக்கிறது. யாருக்காக படைச்சிட்டு இருக்கிறாரு? என்னமோ அவர் படைச்சு அவரை போய் ஃபேமிலி ரன் பண்ண போறாரு கிடையாது. நமக்காக அவ புது உலகத்தை படைக்கக்கூடிய காரியம் செய்யணும். அப்ப இது 3மே செய்யறதுக்கு என்ன வேணும்? ஃபர்ஸ்ட் ஆத்ம உணர்வுல நான் இருக்கணும். 2வது பணிவுடையவர்களா இருக்கணும். அப்பதான் 3வது படைப்பு, புது உலகத்தை படைக்கக்கூடிய காரியம் செய்யணும். இது 3 விஷயங்கள் பாபா சொல்றாரு. இது ஞாபகத்துல வச்சுங்க. எதிர்காலத்தின் ஓவியம். அப்பதான் எதிர்காலத்துல தேவதைகளுடைய படங்கள் ரொம்ப கவர்ந்து இழுக்கக்கூடிய மூர்த்தியா இருக்குமா. எவ்வளவுக்கு எவ்வளவு நான் ஆத்ம உணர்வுல இருக்கிறோமோ, அவ்வளவு நம்முடைய வார்த்தைகள் நல்லா இருக்குங்கிறார். ஆத்ம உணர்வின் நிலை குறைவாக இருந்தால் வார்த்தைகளில் சுலபமாக ஆர்வத்துடன் வருகிறது. எவ்வளவு வார்த்தையில் வருவதில் ஆர்வம் இருக்கிறதோ அந்த அளவு வார்த்தையிலிருந்து விலகி இருக்கக்கூடிய ரசனை குறைவாக அனுபவம் செய்வீர்கள். என்னமா சொல்றாரு பாருங்க. ஆத்ம உணர்வுல நீங்க இருந்தீங்கன்னா உங்களுடைய வார்த்தைகள் நீங்க குறைவாவே சொன்னா போதும். நீங்க ஆத்ம உணர்வுல இருந்தீங்கன்னா அப்ப பாபா சொல்றாங்க ஆத்ம உணர்வுல இருந்தா போதும். ஒருவேளை நான் ஆத்ம உணர்வுல குறைவா நான் இருக்கிறேன், ஆத்ம உணர்வு கம்மியாயிருச்சுன்னா என்னுடைய வார்த்தைகள் அதிகமா பேச வேண்டியதா இருக்கும். என்னுடைய வார்த்தையில சக்தி இல்ல. அதனால அவங்க புரிஞ்சுச்சோ இல்லையோன்னு சொல்லிட்டு நான் இன்னும் 4 எக்ஸ்ட்ரா வார்த்தைகள் போட்டு 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 சொல்லிட்டு இருக்கோம். அப்ப ஆத்ம உணர்வு வந்துச்சுன்னா நம்முடைய வார்த்தைகள்ல சக்தி இருக்கும். குறைவான வார்த்தைகளை பயன்படுத்தினாலும் அந்த ஆத்மா போயிட்டு அனுபவமாயிரும். பணிவானவர் ஆவதற்கு பதிலாக அநேக விதமான மரியாதை, உடல் சம்பந்தப்பட்ட, பதவி சம்பந்தப்பட்ட குணங்களின் சேவையின் வெற்றியின் அநேக விதமான மரியாதையை சுலபமாக ஏற்றுக்கொண்டீர்கள் அல்லது கிடைக்க வேண்டும் என்ற விருப்பத்தில் இருக்கிறீர்கள். பணிவுடையவரா நம்ம ஆகலைன்னு என்ன அர்த்தம்? எனக்கு மரியாதை வேணும், எனக்கு புகழ் வேணும், நான் இவ்வளவு பெரிய பதவியில இருக்கிறேன், நான் இவ்வளவு குணவானா இருக்கிறேன், இவ்வளவு நான் சேவை செஞ்சிருக்கேன், அப்ப அதற்கான மரியாதை வேணும். நான் மரியாதை வேணும்னு கேட்கலையே, நான் இவ்வளவு செஞ்சிருக்கேன்ல, நான் இவ்வளவு ஆத்மாக்களை உருவாக்கி இருக்கிறேன்ல, இவ்வளவு கீதா படத்துல உருவாக்கியிருக்கேன், இத்தனை பிராமண ஆத்மாக்களை உருவாக்கியிருக்கேன், பாபுடைய யஜ்யத்துல இவ்வளவு சேவை நான் தான் பண்றேன், நான் பண்ணதுக்கான மரியாதை தானே நான் கேட்கறேன் அப்படின்னு சொல்லி. அதாவது மரியாதை வேணும்னா அகங்காரம் இருக்கிறவங்க பணிவா இருக்க மாட்டாங்க. அது பதிலா அவங்க என்ன கேட்பாங்க? நான் ஒன்னும் சும்மா என்னை மதிங்கன்னு நான் சொல்லல. சும்மாவே என்னை மரியாதை கொடுங்க நான் கேட்கல. நான் செஞ்சேன்ல, நான் இவ்வளவு பண்ணியிருக்கேன்ல, அதுக்கான ஒரு மரியாதை கொடுக்கலாம் தானே. மரியாதை எனக்கு கிடைக்கணும் தானே, நான் செஞ்சதுக்கான. அப்ப இதுவே ஈகோ தானே, எதிர்பார்ப்பு. நீங்க ஒரு விஷயம் நம்ம என்ன செய்யறோமோ அது அப்பவே பலன் கிடைச்சிரு கொடுத்துடுறாரு பாபா. நான்வீக் ஹெல்ப் பண்ணாங்கன்னா ஒரு பிரதர் இப்ப ரீசெண்டா சென்னையில ஒரு வீடு கட்டினாங்க, பாபா வீடு. அந்த ஒரு ஒரு பிரதர் பாத்தீங்கன்னா அந்த சென்டருடைய பிரதர் நம்ம சுங்காச்சக்கத்துல இருந்து இங்க வந்துட்டு இருந்தோம். இப்போ வண்டியில வந்திருந்தாரு. கிடைக்கும் பிரதர் இருக்கு இடம் வாங்கன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்தோம். அப்ப அந்த சென்டர் பிரதர் நிறைய அனுபவம் சொல்லிட்டு வந்தாரு. அந்த பிரதரே பாத்தீங்கன்னா பாபாக்காக தன்னுடைய லேண்டை வித்து பாபா கொடுத்திருந்தாரு. வீடு கட்டுறதுக்கு நிறைய கோடிக்கணக்குல கட்டியிருக்காங்க பில்டிங்கு. அதனால காசு நிறைய செலவாயிருக்கு. ஒரு பிரதர் பாத்தீங்க அப்படின்னா சிவில் இன்ஜினியரு. ஒரு லோடுனா ஒரு லாரி ஃபுல்லா மணல் பாபாக்கு ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க. நான்-பிகே பிரதர் மணல் ஃப்ரீயா கொடுத்துருக்காரு. இவர் கன்ஸ்ட்ரக்ஷன் லைன்ல இருக்கிறாங்க. 6 மாசத்துக்குள்ளேயே ஃபர்ஸ்ட் கிரவுண்ட் ஃப்ளோர் பண்ணி கட்டி முடிச்சிட்டாங்களாம்.
மேல ஃபர்ஸ்ட் செகண்ட் ஃப்ளோர்லாம் கட்டணுமா. ஆனா காசு இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த இது உண்மையில நடந்ததுங்க, கதை சொல்லல. ஏப்ரல் மாசத்துல தான் அதனுடைய இனாகிரேஷன் கூட நடந்தது. அதுக்கு முன்னாடி நடந்தது. இந்த வருஷத்துல தான். இப்ப 10வது மாசம் ஆயிடுச்சா. அப்போ அந்த பிரதர் வந்து ஒரு லோடு மண்ணு கொடுத்துருக்கிறாரு பாபாக்கு. போன வருஷம் பாபாக்கு கொடுத்துருக்கிறாரு. இந்த 6 மாசத்துலயே அவர் கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் கட்டியிருந்தாரு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர்லாம் இது பண்ணல. 6 மாசத்துல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பெரிய பில்டிங் கட்டி முடிச்சிட்டாங்க. இன்னொரு பிரதர் பாத்தீங்கன்னா, ஒரு லோடு செங்கல் கொடுத்துருக்கிறாரு பாபாக்கு. ஒரு லோடு ஒரு லாரி ஃபுல்லா செங்கல் கொடுத்துருக்குறாங்க. நான்-பிகே வரும். அவர் வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் லாஸா இருந்துச்சு. இப்ப வந்து பெட்ரோல் பங்க் வச்சு கடை ஷாப் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்கு சொல்றான்னா, பாபாவே ஒரு நான்-பிகே குழந்தை. ஒரு நான்-பிகே பாபா குழந்தையே இல்ல. ஏதோ கடவுள் காரியம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க, நான் தரேன் அப்படின்னு தராங்க. அவங்களுக்கே ஒண்ணு செஞ்சாங்கன்னா, அதுக்கே பாபா ரிட்டர்ன் குடுத்துரும்போது, நம்ம செஞ்சா நமக்கு ரிட்டர்ன் தரமாட்டாராங்க? அப்ப பாபா சில டைம்ல பணிவில்லாத ஆத்மாக்கள் என்ன சொல்லுவாங்க? பணிவில்லாத ஆத்மாக்கள் என்ன சொல்லுவாங்க? நான் தான் இவ்வளவு செய்றேனே! நான் இவ்வளவு குணவானா இருக்கேன், இவ்வளவு சேவை செய்றேன், இவ்வளவு பண்ணியிருக்கேன். அதுக்காச்சும் எனக்கு மரியாதை கிடைக்கணும் தானே! அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க செஞ்சா மரியாதை தானாவே கிடைக்கும். மரியாதை எனக்கு குடுக்கணும், கிடைக்கணும் அப்படின்னு நான் நினைக்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது. சுயமரியாதையின் பாடத்தை இதுவரையிலும் முடிக்க முடியாமல் இருந்திருக்கிறீர்களா? எதுவரை விருப்பமுள்ள நிலை முடிந்து விடுகிறதோ, அப்பொழுதுதான் சுயமரியாதையின் நிலை சுலபமாக மற்றும் எப்பொழுதும் இருக்கும். எதுவரை விருப்பமுள்ள நிலை முடிந்து விடுகிறதோ, நம்முடைய விருப்பங்கள் முடிஞ்சிருதோ, அப்போ உங்களுடைய சுயமரியாதை கிடைச்சிடும். தானாவே எல்லாரும் உங்களை மதிப்பாங்க. என்ன மதிங்க, மதிங்கன்னு யார்கிட்டயும் நம்ம மதிங்கன்னு சொல்லி கேட்க வேண்டாம். சுய விருப்பங்கள், ஆசை எப்ப போயிருதோ, அப்ப நம்முடைய சுயமரியாதையில இருக்கும். இப்ப பாபா சொல்றாரு, புது படைப்பை செய்வதற்கு பதிலாக, உருவாக்குவதற்கு பதிலாக கெடுப்பவர் ஆகிவிடுகிறார்கள். புது உலகத்தை உருவாக்குங்கன்னு சொன்னா, அதை விட்டு போட்டு, எனக்கு மரியாதை கொடுங்க, புகழ கொடுங்கன்னு சொல்லிட்டு இதை கேட்டுட்டு, பாபா பேரை கெடுத்துறாங்க. அதாவது புது படைப்பை செய்வதற்கு பதிலாக சில நேரம் யாராவது ஒருவரின் நிலையை கீழே இறக்குவதற்கு காரணமாக ஆகிவிடுகிறார்கள். பாருங்க, பாபா குழந்தைன்னா நம்ம அவ்வளவு பணிவா இருக்கணும், அவ்வளவு பணிவா இருக்கணும், எல்லாரையும் முன்னேற்றணும், கொடுக்கக்கூடியவர்கள் அவங்க யாரையும் கீழே தள்ளிடக்கூடாது. நான் சரண்டரான புதுசுல ஒரு சிஸ்டர் சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னா ஞாபகம் இல்ல. ஒரு ஆத்மாவ பாபா குழந்தை இல்லையோங்க, அவங்களுடைய சுயமரியாதையை கீழே கொண்டு வரோம் பாருங்களே, அது குணம் செய்யறதுக்கு சமம்னு சொல்லுவாங்க. ஒருத்தருடைய சுயமரியாதை அவங்களுக்குன்னு செல்ஃப் ரெஸ்பெக்டோட இருப்பாங்களா, அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட கீழே ஒருத்தர் நம்ம கொண்டு வரோம்னா, அதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சுயமரியாதை கீழே இறக்குறோம்னா அதை விட ஒரு பெரிய பாவம் எதுவுமே இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்போ மத்தவங்களை கீழே இறக்குறதுக்கு நம்ம காரணமா இருக்கக்கூடாது. நம்ம ஆத்மா எப்படி இருக்கணும்னா, மத்தவங்கள மேல தூக்குறது இதா இருக்கணும். அதுக்கு வந்து நான் ஆத்மா நமக்குள்ள அவ்வளவு பெருந்தன்மை இருக்கணுங்க. எல்லா பிராமணர்களையும் முன்னிறுத்தி சொல்லும்போது எனக்கு பிரகாஷ் மணிதாதி, ஜனதாதி இவங்கெல்லாம் தான் ஞாபகம் வராங்க. பிரகாஷ் மணிதாதி எனக்கு நான் இப்ப இல்ல 2007ல அவங்க ஷரீர் விட்டுட்டாங்க. அதுக்கு முன்னாடி நடந்தது. அந்த இவங்க வந்து பாத்தீங்கன்னா, ஷீலுபேன், உஷா சிஸ்டர் எல்லாம் கிளாஸ் எடுக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அப்ப தாதி எல்லாம் வருவாங்க. பிரகாஷ் மணி தாதி எல்லாம் வருவாங்க. வந்து முன்னாடி லைன்ல உட்காருவாங்க. இல்லைன்னா சோஃபால பின்னாடி உட்காந்துப்பாங்க. என்னன்னு பார்த்தா, அவங்கெல்லாம் இந்த காலத்து அந்த மாதிரி கிளாஸ் எடுக்கிறாங்க. அது என்ன எடுக்கிறாங்க நானும் கேட்கறேன், தெரிஞ்சுக்கிறேன்ட்டு வந்து உட்காருவாங்க. தாதி வார்த்தைக்காக உலகமே காத்துட்டு இருக்கோம். ஆனா தாதி, நீங்களாம் இந்த காலத்துல உள்ள ஆளுங்க. இந்த காலத்து அந்த மாதிரி நீங்க ரொம்ப சயின்ஸ் எல்லாம் பண்ணி, அதெல்லாம் கம்பேர் பண்ணி எல்லாம் கிளாஸ் எடுப்பீங்க. எப்படி எடுக்கிறீங்க நான் பாக்குறேன்ட்டு உட்காந்து கேட்பாங்க. எவ்வளவு பணிவு பாருங்க. பொறாமையில தாதி. நீங்களாம் என் முன்னாடி பார்த்து, என் முன்னாடி வளர்ந்து பிகே ஆயிட்டு வளர்ந்த குழந்தைங்க. நீங்க கிளாஸ் எடுக்கிறீங்க, நான் உட்காந்து கேட்கணுமா? அப்படிலாம் நினைக்கல. இதாங்க பணிவு. மத்தவங்கள வளர்த்து விட்டு அதை பாக்குறாங்க பாருங்க. அதான் தாய்மை. இந்த தாய்மை கூட நான் ஒரு பிராமண ஆத்மாக்களுக்கு வேணும். தாய் பாருங்களேன், பாருங்க நல்லா கேளுங்க. சகோதர ஆத்மாக்கள் நம்மளுடைய முயற்சி பார்த்து பொறாமப்படுவாங்கங்க. என்னை விட நீ வசதியா இருக்க, என்னை விட நீ நல்லா இருக்க, என்னை விட நீ இவ்வளவு வாங்கிட்ட, என் வீட்டுக்காரை விட உன்னுடைய வீட்டுக்காரர் நிறைய சம்பாதிக்கிறார், உன் பையன் நல்லா இருக்கிறான் அப்படின்னு பொறாமப்படுவாங்க. ஆனா தாய் வந்து பாத்தீங்கன்னா, அந்த தாய்க்கு ஒண்ணுமே இல்லை, குழந்தை நல்லா டாப் லெவல்ல இருந்தா கூட பொறாமையும் இருக்காது. ஆனா தாய் இல்ல, தன்னுடைய குழந்தை வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்படுவாங்க. அந்த மாதிரி ஆயிரும். யாரையும் நம்ம இறக்கி விடுறதுக்கு காரணமா இருக்கக்கூடாது.
எப்பொழுதும் ஒவ்வொரு காரியத்திலும் மற்றும் எண்ணத்தில் எண்ணம், வார்த்தை, காரியம் புது படைப்பிற்கு பொறுப்பானதாக இருக்கிறதா? புது உலகத்தை என்னுடைய வார்த்தை ஃபர்ஸ்ட், என்னுடைய எண்ணம், என்னுடைய வார்த்தை, என்னுடைய செயல் சொர்க்கத்தை உருவாக்கக்கூடிய உயர்ந்த செயலா இருக்கா? உயர்ந்த எண்ணமா இருக்கா? என்னுடைய வார்த்தைகள் உயர்ந்ததா இருக்கா? என்னுடைய செயல்கள் உயர்ந்ததா இருக்கா? இதை நீங்க பரிசோதனை பண்ணி பாருங்கன்னு சொல்றாரு பாபா. அப்ப இதை பரிசோதனை பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நிலை வைப்பதற்கான, அப்ப இது மட்டும் பார்த்தீங்கன்னா போதும், உங்ககிட்ட எல்லா விசேஷ தன்மைகளும் வந்துடும். உங்களுடைய முயற்சி ரொம்ப தீவிரமா இருக்கும். அடுத்தாப்புல பாபா சொல்றார், மதுபன் நிவாசிகளின் ரிசல்ட் நல்லதாக இருந்ததா? பெரும்பான்மையானவர் அன்பு மற்றும் சகயோகத்தில் கலை பெற்ற சேவாதாரியாக இருந்தார்கள். பாபா என்ன பாக்குறாருன்னா, மெஜாரிட்டி குழந்தைங்க எப்படி இருக்கிறாங்களா? அன்பு மற்றும் சகயோகம்னா உதவியாளர்களா இருக்கணும். சேவைக்கு எல்லாருக்கும் உதவியாளர்களா இருக்கணும். அந்த உதவியாளர்களை கலை பெற்றவர்களா இருக்கும். ஐயோ, நான் சேவை செஞ்சு டயர்ட் ஆயிட்டேன்னு சொல்லக்கூடாது. சேவை செய்து நான் டயர்ட் ஆயிட்டேன்னு சொல்லக்கூடாது. இப்ப அன்பு இருந்ததுன்னா களைப்பே வராது. இந்த தாய் பாருங்க, எல்லாம் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்பதான் மதியானம் சமைச்சிட்டு அப்பாடான்ட்டு உட்காருவாங்கம்மா. நைட் ஏதாவது மதியம் ஈவினிங் ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு தரையா? சரிப்பா, என்ன வேணும் சொல்லு, செஞ்சு தருவாங்க. ஏன்னா அன்பு, அந்த அன்பு டயர்டெல்லாம் போக்கிடுது. அப்பதான் ஆறாம உட்காந்துருப்பாங்க, ஆனால் செஞ்சு தருவாங்க. அது மாதிரி பாபா சொல்றாரு, அன்பு இருந்துச்சுன்னா போதுங்க. அப்ப நம்ம கலைப்பற்ற சேவதரியாயிரும். எவ்வளவு சேவைனாலும் ஓகே ஓகே, சேவை தானே, புண்ணியம் தானே, இல்ல வருமானம் தானே. பாபா சொல்றார், அன்பு மற்றும் சகயோகத்தின் கலைப்பற்ற சேவாதரியாக இருக்கிறீர்களா? மேலும் வரும் காலங்களில் பாபா சொல்றாரு, ஆகிக் கொண்டே இருக்கிறீர்களா? மகிமைக்கு தகுதியானவராக ஆகியிருக்கிறீர்களா? இதெல்லாம் பண்ணா மகிமைக்குரியவர்களா ஆயிருவாங்க. யாரும் நம்மளை புகழ்னாலும் நோ ப்ராப்ளம். நம்மளை சிஸ்டர் வெரி குட், நீங்க ரொம்ப நல்லா சேவை செய்றீங்க, மாதாஜி நீங்க ரொம்ப நல்லா பண்றீங்க அப்படின்னு யாரும் நம்மளை அப்ரிஷியேட் பண்ணலனாலும் நோ ப்ராப்ளம். நமக்கு தெரியும் நம்ம எப்படி பண்ணிட்டு இருக்கோம், பாபாக்கு தெரியும். போதும், மகிமைக்குரியவர்களா நம்மளே ஆயிரும். ஸ்வயம் பாப்தாதா. சரி, யாருமே உங்களை பாராட்டலையா? ஒரு பிரச்சனை இல்லைங்க. அடுத்த லைன் கேளுங்க, பாபா என்ன சொல்ல. ஸ்வயம் பாப்தாதா உங்களை மகிமை செய்கிறார். பாப்தாதா சிவபாபா, பிரம்மா பாபா, உலகத்தினுடைய தலைவன் தலைவி, அவங்க 2 பேரும் தான். 2 பேரும் நம்மளை மகிமைப்படுறாங்க. வேற என்னங்க வேணும்? இப்பொழுது இன்னும் என்னதான் வேண்டும்? பாபா கேட்கிறார். அவங்களே நம்மளை புகழ்றாங்கன்னா வேற என்ன வேணும்? பாபா கேட்கிறார். மதுபன் நிவாசிகளுக்கு மற்றும் அனைத்து ஆத்மாக்களிடம் விசேஷமான விரதம் இருக்க வேண்டும். என்ன விரதம்? விரதமாக இதை எடுக்க வேண்டும். நாங்கள் அனைவரும் ஒற்றுமையாக, ஒரே உயர்ந்த உள்ளுணர்வு, ஒரே ஆன்மீக திருஷ்டி, ஒரே சீரான மனநிலை, சகயோகியாகி, சுப சிந்தனையாளராகி, சுப பாவனை மற்றும் சுப சிறு விருப்பங்கள் வைத்து ஆன்மீக சம்ஸ்காரங்கள் இருந்து கொள்கிறோம். தந்தைக்கு சமமான, ஐயோ பெரிய ஏதாவது சென்டென்ஸ் போது, சரி முடிப்போம். பாபா சொல்ல நம்ம எல்லாருமே எப்படி இருக்கணும்னு பாபா சொல்றாருன்னா, நம்ம எல்லாரும் ஒற்றுமையா, எல்லாருடைய எண்ணங்கள் ஒரே மாதிரி உயர்வான எண்ணங்களா, உயர்வான பார்வையா, நம்முடைய மனநிலை பிளக்சுவேஷன் இல்லாம மேல கீழே போகாம, நம்முடைய மனநிலை ஒரே சீரா, எல்லாருக்கும் உதவியாளர்களா, சுப சிந்தனைகளா, சுபனா நல்ல சிந்தனையாளர்களா, எல்லார் மேலேயும், தன் மீது மத்தவங்க மேல எல்லார் மேலேயும் நல்ல விருப்பங்கள் வைக்கக்கூடியவர்களா ஆயிருங்க. அப்ப பாபா மாதிரி நம்முடைய சன்ஸ்காரம் உயர்ந்ததாயிரும். என்ன பண்றதுங்க, என் சுபாவமே அப்படி, சன்ஸ்காரமே அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். என் சுபாவம் பாபாவுடைய தான், என் சுபாவம் பாபாவுடைய சன்ஸ்காரம் தான் என்னுடைய, அந்த மாதிரி ஆயிடுவோங்கிறார் பாபா. பாபா சொல்ல, நீங்க உங்களுடைய கோட்டையை, நல்ல ஒரு சுபாவத்தினுடைய கோட்டையை ஸ்ட்ராங்கா உருவாக்குங்கன்னு சொல்றாரு பாபா. பாபா சொல்ல, இதுதான் விரதம். தனக்காக மற்றும் மற்ற ஆத்மாக்களுக்காக இந்த விரதம் எடுப்பதற்கான தைரியம் இருக்கிறதா? என்னானாலும் சரி, என்னுடைய மனநிலை நான் சீரா வச்சுக்குவேன், என்னுடைய எண்ணங்களை சுபமா வச்சுக்குவேன், எல்லாருக்கும் மீது எண்ணங்களை சுபமா வச்சுக்குவேன், என்னுடைய பார்வையை உயர்ந்ததா வச்சுக்குவேன், என்னுடைய உள்ளுணர்வை தூய்மையானதா வச்சுக்குவேன், இந்த மாதிரி எல்லாம் வச்சுக்குவேன்னு சொல்லி விரதம் எடுக்கிறீங்களா? பாபா கேட்கிறாரு. நம்ம இன்னைக்கு ஏன்னா யோகா கமெண்ட்ரி கொடுத்து பண்ணலாம், நம்ம இது மாதிரி யோகா பண்ணலாம். அப்ப பாபா சொல்றாங்க, தனக்காக மற்றும் பிற ஆத்மாக்களுக்கு இந்த விரதத்தை எடுப்பதற்கு தைரியம். இன்னைக்கு உலகத்துல பாத்தீங்கன்னா, கோவப்படுறதுக்கு தைரியம் வேண்டாம், சண்டை போடுறதுக்கு தைரியம் வேண்டாம், சக்தி வேண்டாம். யாராவது திட்டினாங்க, நான் அமைதியா இருக்கிறதுக்கு சக்தி தேவைப்படுது. அதனாலதான் பாபா கேட்கிற, இதெல்லாம் நல்லது பண்றதுக்கு தாங்க சக்தி வேணும், கெட்டது பண்றதுக்கு ஒருத்தருக்கு சக்தி வேண்டாம். இன்னைக்கெல்லாம் கெட்டது பண்றவங்களா பேசாம போயிட்டு இருக்கிறான், நல்லது பண்றவங்க பாவமா இருக்கிறான். அதனால நல்லது பண்ணணும் அப்படின்னு தைரியம் வைங்கிறார். தனக்காகவோ குடும்பத்தில் இருப்பவர்கள், உலகிலான சூழ்நிலைகள் இருப்பவர்களுக்கு செய்கிறீர்களா? மதுபன் நிவாசி, உங்களுக்காக மட்டும் செய்றீங்களா, மற்றவங்களுக்காக செய்றீங்களா? பாபா கேட்கிறார். ஒவ்வொருவரையும் சகயோகி ஆகி கொண்டு, பாபா சொல்ல எல்லாருக்குமே நீங்க சகயோகி, உதவியாளர்களா ஆகுங்கிறார். உதவியாளர்களாக
அப்ப பாபாஸ்வர் எப்பேற்பட்ட ஜோன் எந்த இடத்துல இருந்து வந்தாலும் சரி எல்லாருமே மதுபன் நிவாசிகள் அப்படிங்கிறத நீங்க நிரூபணம் பண்ணணும்னு சொல்ல ப்ரூவ் பண்ணுங்க எல்லாருமே. பாபாஸ்வர் கொடுத்து கொண்டே இருங்கள், எல்லாருமே கொடுத்துட்டே இருக்கும். நிரூபணம் கொடுப்பது கடினமாக இருக்கிறதா? கொடுப்பது கடினமாக இருக்கிறதா பாபா கேட்கிறார். கொடுக்கறதுல இருக்கக்கூடிய சந்தோஷம் நம்ம கிட்ட மத்தவங்க கிட்ட இருந்து வாங்குறத விட கொடுக்கறதுல சந்தோஷம் ஜாஸ்தி. யாராவது நம்ம கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன், அதனால நம்ம கிடைக்கக்கூடியது என்ன? அதான் சொல்றாங்க மகிழ்ச்சி. மத்தவங்க எனக்கு ஏதாவது கொடுத்தா எனக்கு கிடைக்கிறது மகிழ்ச்சி, நான் மத்தவங்களுக்கு கொடுத்தா எனக்கு கிடைக்கிறது திருப்தி, ஆனந்தம். அதனால பாபேஸ்வர் கொடுங்கிற. மத்தவங்க எனக்கு கொடுத்தா சந்தோஷம், நான் மத்தவங்களுக்கு கொடுத்தா ஆனந்தம் கிடைக்கும், ஆனந்தம் கிடைக்கும், திருப்தி கிடைக்கும், ஆனந்தம் கிடைக்கும், திருப்தி கிடைக்கும். அதனாலதான் பாபாவுக்கு பேர் இப்படி சொல்லிட்டாங்க போல, சத்தியம் சிவம் சுந்தரம்னு சொல்லிட்டாங்க. அவர் எப்பயுமே அப்படித்தான் இருக்கிறாரு, எப்பயுமே எப்படிதான் இருக்கிறாரு, ஆனந்தமா இருக்கிறாரு இல்லையா? ஆனந்தம் தானே சொல்றாங்க சிவபாபா. அப்ப பாபா சொல்றாரு, நீங்க கொடுக்கக்கூடியதுல கொடுக்கறது கஷ்டமான்னு கேக்குறாரு. என்னங்க பதிலே சொல்லல. கொடுக்கறது கஷ்டமா, வாங்குறது கஷ்டமா? கொடுக்கறது ஈஸியா கஷ்டமா? இல்ல மனசுக்குள்ள சொல்றீங்க போல, உங்க மனசுல சொல்றதெல்லாம் எனக்கு காதுல வந்து கேட்கலையே. கொடுக்கறது கஷ்டமா, கொடுக்கறது ஈஸியா கஷ்டமா? ஈஸி தான். ஈஸி தான். எப்ப கொடுக்க முடியும்? சரி கொடுத்தா ஆனந்தம் கிடைக்கும்னு சொல்லிட்டு எப்ப கொடுக்க முடியும்? எப்ப அவங்களுக்கு தேவைப்படுதோ அப்ப கொடுக்கணும். எப்ப தேவைப்படுதோ அப்ப கொடுக்கணும். சரி ஓகே. வேற எப்ப நம்ம எப்ப கொடுக்க முடியும் நம்மளால? யாருக்கு என்ன தேவையோ அது நம்மகிட்ட இருந்தாதான் கொடுக்க முடியும். கொடுக்கறது ரொம்ப ஈஸி தான், கொடுக்கறது ரொம்ப ஈஸி, அதுல கஷ்டம் டவுட் இல்ல. ஆனா கொடுக்கறதுக்கு முன்னாடி யாருக்கு என்ன தேவையோ அது என்கிட்ட அது என்கிட்ட இருக்கணும். அப்ப யார்கிட்ட வாங்கிக்கலாம்? யார்கிட்ட வாங்கிட்டு கொடுக்கலாம்? பாபாட்ட வேண்டிட்டு யார்கிட்டையும் வாங்க வேண்டாம், பாபாட்ட மட்டும் வாங்கிக்கலாம். அவர்கிட்ட வாங்கிட்டு என்ன பண்ணலாம்? எல்லாருக்குமே கொடுக்கலாம், யாருக்கு தேவையோ கொடுக்கலாம். அப்ப பாபா சொல்றாங்க, அப்போ நிரூபணம் கொடுப்பது கடினமா என்ன? சாக்கார ரூபம் மூலமாக மற்றும் அவைக்த ரூபம் மூலமாக கல்வி மற்றும் அன்பினை இன்னைக்கு வரைக்கும் பாபா இன்னைக்கு வரைக்கும் 1936 ஆரம்பிச்சு இப்ப 2025 89 வருஷம் ஆச்சு. அடுத்த வருஷம் தான் 90 வருஷம். 26 வந்துச்சுன்னா 36ல பாபா வந்துருக்கிறாரு. 26 வந்துச்சுன்னா 90வது வருஷம். 89 வருஷம் முடிய போகுது. இப்ப இல்ல 10வது மாசத்துல உட்காந்துருக்கேன். 2-3 மாசம் ஆச்சுன்னா அவ்வளவுதான், 89வது வருஷமும் முடிஞ்சு. 89 வருஷமும் பாபா டெய்லி முரளி சொல்றாரு, டெய்லி நம்மளை பாத்துக்கிறார், பாலனை பண்றார், வளர்க்கிறார் இல்லையா? பாலனை பெற்ற பிறகு மற்ற ஆத்மாக்களுக்கு பாலனை செய்வதற்கு பொறுப்பானவர்களாக ஆகிவிட வேண்டும். பாபா என்ன கேட்கிறாரு, இல்ல இன்னைக்கு வரைக்கும் எடுத்துட்டே இருக்கீங்களா? ஏங்க 10 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு, கரெக்ட் தான். பாபா சொல்ற மாதிரி மத்தவங்களுக்கு கொடுக்கணும் தான், இல்லைன்னுலாம் சொல்லல. ஆனா நமக்கும் பாலனை வேணும் தானே, நம்மளையும் யாராவது ஒருத்தர் கவனிச்சுக்கணும் தானே அப்படின்னு நினைக்கிறோமா? சரி 5 வருஷம் இருக்கிறாங்க, 5 வருஷத்துல உள்ளவங்க 5 வருஷத்துக்கு கீழே உள்ளவங்களுக்கு நான் பாலனை பண்றேன், ஏன்னா நான் 10 வருஷம் ஆயிட்டேன், இவ்வளவு 20 வருஷம் ஆயிட்டேன். ஆனா ஏன்னா நமக்கும் 20 வருஷம் ஆனால் நமக்கும் ஒரு பெரியவங்களுடைய சப்போர்ட் வேணும் தானே, நமக்கு ஒரு பாலனை வேணும் தானே, இந்த எண்ணம் தான் போயிடும். எனக்கு இது சொல்லும் போது ஒரு விஷயம் ஞாபகம் வருது. தீபாவளிக்கு நம்ம அண்ணா நகர் போயிருந்தோம். இப்ப மதுபன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மோயினி தீதியா இல்ல அவ்யக்த பாப்ததா. அவ்யக்த பாப்ததானா அந்த என்ன சொல்றது, போக் மெசேஜ் இருக்கும் இல்லையா, அந்த போக் மெசேஜ் உள்ளதை பெரிய சிஸ்டர் படிச்சாங்க, சொன்னாங்க. அதை நான் உங்களுக்கு 2 சொல்றேன். இந்த பாபா இன்னைக்கு முரளி இந்த பாயிண்ட்டுக்காக நான் சொல்றேன். அதாவது நான் 10 வருஷம் ஆயிட்டேன், 20 வருஷம் ஆயிட்டேன். நான் எல்லாம் எனக்கு கீழே இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் எல்லாம் நான் பாத்துக்கிறேன், புதுசா வரக்கூடிய ஆத்மாக்களை பாத்துக்கிறேன். ஆனா நானும் இத்தனை வருஷம் ஆச்சுல்ல, எனக்கும் ஒருத்தர் என்னையும் கொஞ்சமாச்சு கேர் எடுத்துக்கணும்ல அப்படின்னு நம்ம கேட்கறவங்களா இருந்தா, இல்ல அப்படி தோணுச்சு எப்பயாவது அப்படின்னா, தோணாம இருக்கிறதுக்காக இப்ப நாம சொல்றோம். பாபா சொல்லியிருக்கிறாரு போக் மெசேஜ்ல 2 விஷயங்கள். இனிமேல்லாம் நம்ம எப்படி இருக்கணும்னா, பாபா சொல்றாங்க, ஏக் பல் ஏக் பரோசா, ஒரு பலம் ஒரு நம்பிக்கை. இது வந்து பிராக்டிஸ் பண்ண சொல்லியிருக்கிறார். பாபா தான் என்னுடைய பலம், பாபா தான் என்னுடைய நம்பிக்கை. அடுத்த பாயிண்ட் தான் எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, செல்ஃப் டிபெண்டா ஆகணும், பிறரை சார்ந்து வாழாம. நேற்று வியாழக்கிழமை எல்லாருக்கும் சொன்னோம், பிறரை சார்ந்து வாழாம உங்களையே சார்ந்து வாழுங்க.
இந்த 2 பிராக்டிஸ் இப்போ ரீசெண்ட் டேஸ்ல நம்ம ஃபாலோ பண்ணணும். பாபா சொல்றாரு, நமக்கு பாலனை கொடுக்கறதுக்கு பாபா இருக்கிறாரு. எங்க பாபாவுடைய பாலனை நம்ம எப்படி ஃபீல் பண்ணலாம்? பாபாவுடைய பாலனைன்னு என்ன சொல்லுது? பாபா என்ன பாத்துக்கிறாரு, பாபா என் மேல கேர் எடுத்துக்கிறாரு. நான் எப்படி ஃபீல் பண்ணலாம்? எப்படி? யோகா, எவ்வளவு யோகா பண்றோம். நீங்க ஏதாவது நினைச்சீங்கன்னா பாபா போயிட்டு அதை சேர்ந்துரும் இல்லையா? யோகால நல்லா அனுபவம் பண்ணலாம். முரளி பாபா நம்மளை பாத்துக்கிறார். முரளியில சொல்லக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட்டும் பாபா எனக்காக சொல்ல, நமக்காக எல்லாம் நினைக்கக்கூடாது, எனக்காக. அப்ப பாபா முரளி மூலமா, யோகத்தின் மூலமா நமக்கு பாபா என்ன பண்றாரு? நம்ம உதவி செஞ்சா, நேத்து கூட என்ன அழகா சொன்னார், நீங்க உதவி செஞ்சீங்கன்னா 21 பிறவைகளுக்கு யாருடைய உதவி வாங்காத அளவுக்கு உங்களை மாத்திடுறேங்கிறார் பாபா. இதெல்லாம் யாருமே சொல்லுவா இப்படியெல்லாம்? இந்த பாலனை இதை வாங்கிட்டோம்னா நம்ம கொடுக்கக்கூடியவர்களா இருப்போம், வாங்குபவர்களா இருக்க மாட்டோம். தன்னை விட முன்னேற்றம் செய்வதற்காக நிரூபணத்தை பழையவர்கள் கொடுக்க வேண்டும். அனைத்து பாபாஸ்ல எப்படி பாபா நம்ம கொடுக்குறாரோ அதே மாதிரி பிறரை முன்னேற்றத்துக்கு பாபா கொடுத்த ஞானத்தை எல்லாத்தையுமே மற்றவங்களுக்கு கொடுங்கன்னு சொல்றாரு. ஸோ இனி இந்த பக்கத்துல கொஞ்சம் இருக்கு, நம்ம வரதானம் பார்த்துட்டு யோகா பண்ணலாம். இது லாஸ்ட் பக்கம் வேணும், டைம் இருந்தா அப்புறமேல் படிங்க, சரியா? கொஞ்சம் மட்டும் பாடிங்க. இன்னைக்கான வரம் பாபா தராரு, சக்திகளை தன்னுடைய ஆதாரத்தில் வைத்து சக்தி இன்னைக்கான வரம், சக்திகளை தன்னுடைய அதிகாரத்தில் வைத்து சுலபமாக வெற்றியை பெறக்கூடிய மாஸ்டர் சர்வசக்திவான ஆகுங்க. சுலபமாக வெற்றியை பெறக்கூடிய மாஸ்டர் சர்வசக்திவான ஆகுங்க பாபா சொல்றார். அப்போ பாபா சொல்ற சக்திகளை தன்னுடைய அதிகாரத்தில் வைத்து சுலபமாக வெற்றியை பெறக்கூடிய மாஸ்டர் சர்வசக்திவான ஆகுங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு, நல்ல கிழங்க, எவ்வளவுக்கு எவ்வளவு மாஸ்டர் சர்வசக்திவானின் சீட்டில் அமர்ந்திருக்கிறீர்களோ அந்த அளவு சக்திகள் உங்க ஆர்டர்ல இருக்கும். யாருமே ஒருத்தர் பேச்சை நம்ம கேட்கணும்னா அவங்க போஸ்டிங்ல இருந்தாங்கன்னா அவங்க சொல்றது தப்போ ரைட்டோ எல்லாரும் கேட்பாங்க, கீழே இருக்கிறவங்க. அவங்க ஒருவேளை பெரியவங்களா இருந்தாலும், வயசுல பெரியவங்களா இருந்தாலும், சீனியரா இருந்தாலும், ஒருவேளை அவங்களுக்கு போஸ்டிங் இல்லைன்னா அவங்க சொல்றது ஒரு ஆளும் கேட்க மாட்டாங்க. அதனாலதான் இன்னைக்கு உலகத்துல எப்படியாவது கவுன்சிலர் பதவி அடைஞ்சிடணும், நான் ஒரு எம்எல்ஏ ஆயிரணும், எம்பி ஆயிரணும், நான் மினிஸ்டர் ஆயிரணும், ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆயிரணும், பிரசிடென்ட் ஆயிரணும்ட்டு ஏன் எல்லா பதவிக்காக அப்படி சண்டை போடுறாங்க, பதவிக்காக அவ்வளவு செலவு பண்றாங்கன்னு மெயின் ரீசன் அவர் சொன்னா எல்லாம் கேட்பாங்க. அதுக்குதான் இப்ப அவசரம் நீங்க மாஸ்டர் சர்வீஸ் சக்தி வாங்குற சீட்ல உட்காந்துருங்க. சீட்ல உட்காந்துட்டு நீங்க ஆர்டர் போடுறீங்க. எஸ், அது சகித்து கொள்ளக்கூடிய சக்தியை இங்க வா, இதோ உள்ளேன் ஐயா அப்படின்னு வந்துடும். பொறுத்த கொள்ளக்கூடிய சக்தியை இங்க வா, வந்துட்டேங்க ஐயான்னு வரும். அப்படி நீங்க சக்திங்கிற நீங்க சீட்ல உட்காராம ஆர்டர் போட்டீங்கன்னு வச்சீங்க, நீங்க ஆர்டர் போட்டலாம், அது பாட்டுக்கு வரும், அது இஷ்டத்துக்கு பொறுமையா. அப்ப கட்டளை எப்படி ஸ்தூல கர்மேந்திரியங்கள் எந்த நேரம் என்ன சொல்கின்றார்களோ அதன்படி நடக்கிறது. இப்ப கையை தூக்குங்கன்னு கை தூக்கலாம் நம்ம. பாபா கேட்பாரு, நீங்க பாபா என்ன பாபா சொல்றதை கேட்கறீங்களா, இப்படி பண்றீங்களா, அப்படி பண்றீங்களா, யாரெல்லாம் பண்றேன்னு சொல்றீங்க, கை தூங்க, உடனே கை தூக்குறோம் இல்ல? இப்ப பாபா சொல்றாரு, எப்படி ஸ்தூலமான இந்த உடல் நம்ம என்ன சொல்லணும், கையை தூக்குனா தூக்குறோம், கீழே போடுனா போடுறோம், பேசுங்கன்னா பேசுறோம், வேண்டாம்னா அமைதியா இருக்கும். அது மாதிரி சக்திகள் உங்க கண்ட்ரோல்ல இருக்கணுங்கிறார். சக்திகள் உங்க கண்ட்ரோல்ல இருக்கணுங்கிறார். ஏனென்றால் எங்கு அனைத்து சக்திகளும் இருக்கின்றனோ, சக்தி நம்முடைய பிறப்புரிமைங்கிறார், நம்முடைய பர்த் ரைட்டுங்கிறார். இன்னைக்கான ஸ்லோகன், ஃபரிஸ்தா மற்றும் நிராகார் ஆத்ம நிலையில் சுலபமாக நிலைத்திருக்க வேண்டும் என்றால் நம்ம ஈஸியா பரிஸ்தாவும். பரிஸ்தா நினைச்சோன்னா நான் பரிஸ்தாயிரும், நான் ஆத்மா நினைச்சோன்னா நான் ஆத்ம நிலையில வந்துடும். எப்ப அது முடியும் அப்படின்னா அகங்காரமற்றவர்களா இருக்கும்போதுங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம அகங்காரமற்றவர்கள் ஆயிடுறோமோ அந்த அளவு நம்ம பரிஸ்தாவா ஆத்ம உணர்வுல நம்ம இருப்போங்க. அந்த அளவு பரிஸ்தாவா ஆத்ம உணர்வுல இருப்போம்னு சொல்லுங்க. अच्छा, मीठे मीठे सिकलते बच्चों प्रति माता पिता சாரி இனிமேலும் இனிமையான காணாமல் கண்டெடுக்கப்பட்ட தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவில் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக தந்தையின் ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்கார். நம்ம சொல்லாம ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள், காலை வணக்கம் மற்றும் நமஸ்காரங்கள். இதுல பாபா நம்ம கொஞ்சம் தான் படிக்கல, ஒரு 4-5 லைன் படிக்கல. அப்புறம் பாபா யாருக்கு குட் நைட் சொல்லிட்டு முடிக்கிறாரு பாபா. இது நைட்டு கிளாஸ் இல்ல, அதனால முக்கியமா பாபா இன்னைக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு? பாபா 3 பாயிண்ட் பாபா நமக்கு சொன்னாரு. நினைவு, நம்முடைய உள்ளுணர்வு, பார்வை, இது 3மே தூய்மையா இருக்கணும்னு சொல்றாரு.
அதுக்கப்புறம் பாபா என்ன சொன்னாரு, அப்புறம் ஒரு 3 பாயிண்ட் சொன்னாரு. ஆன்மீக நிலையில ஆத்ம உணர்வுல இருக்கணும். ஆத்ம உணர்வுல இருக்கணும்னு சொன்னாரு. வேற என்ன சொன்னாரு? பணிவுடையவர்களா இருக்கணும்னு சொன்னாரு. அப்பதான் படைக்கக்கூடிய காரியத்தை செய்ய முடியும்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் நம்முடைய மனநிலை ஒரே சீரா இருக்கணும். ஃபிளக்சுவேஷனா இருக்கக்கூடாது. நம்முடைய மனசும் சரி, நம்முடைய எண்ணங்கள் தூய்மையா இருக்கணும் அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் எல்லாரும் கொடுக்கக்கூடியவர்களா ஆகணுங்கிறாரு இல்லையா? ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. நான் அனைத்து சூழ்நிலைகளிலிருந்து மெதுவாக விடுபடுகின்றேன். இந்த உடல் என்ற உணர்விலிருந்தும் விடுபடுகின்றேன். நான் பார்க்கும் இரு புறங்களுக்கு மத்தியில் ஒளி வீசும் நட்சத்திரமாக இருக்கின்றேன். உண்மையில் நான் இந்த உடல் அல்ல. நான் உயிர் சக்தி. நான் ஆத்மா. இப்பொழுது என்னுடைய அன்பு தந்தை இறைவனை சந்திக்க ரெடியாகி கொண்டிருக்கிறேன். என்னுடைய ஒளி உடலை எடுத்துக்கொண்டு சூக்ஷ்ம வதனம் செல்கின்றேன். மெதுவாக இந்த உலகம், சூழ்நிலைகள் அனைத்திலிருந்து விடுபட்டு மெதுவாக இன்னும் மேலே மேலே செல்கிறேன். சூரியன், நட்சத்திர மண்டலங்கள் எல்லாம் தாண்டி பரந்த அவத்தினுள் நுழைகின்றேன். நான் ஆத்மா இப்பொழுது பாப் தாதா அவருக்கு முன்னால் இருக்கிறேன். அங்கே எனது சூக்ஷ்ம சரீரத்தை விடுத்து நானும் சிவபாபாவும் சிவதந்தையும் பரந்தாமத்தினுள் நுழைகின்றோம். நான் ஆத்மா தூய்மையான என்னுடைய உண்மையான வீட்டில் மிகவும் ரிலாக்ஸ் ஆகியிருக்கிறேன்.
முழுமையான தூய்மையை அனுபவம் செய்து கொண்டிருக்கிறேன். தந்தையினுடைய தூய்மை கடல், இறை தந்தையின் ஒளி கிரணங்கள் ஒரு லேசரை போல் என்னுடைய ஆத்மாவின் ஆழத்தில் சென்று கொண்டிருக்கிறது. தந்தையின் சக்தி ஆழத்தில் செல்ல செல்ல என்னுடைய ஆத்மாவின் ஆழத்தில் உள்ளுணர்வில் உள்ள அனைத்து விதமான தூய்மையற்ற தன்மை விலகிக் கொண்டே செல்கின்றது. என்னுடைய ஆத்மாவில் உள்ள உள்ளுணர்வில் உள்ள அனைத்து தூய்மையற்ற தன்மையும் வெளியேறிக் கொண்டே இருக்கின்றது. என்னுடைய ஆத்மாவை பாபா தூய்மையாக்கி கொண்டிருக்கின்றான். ஆழ்மனம் இந்த விதமான யாரை பற்றிய வீணான எந்த ஒரு பதிவுகளுமே இல்லை. நான் ஆத்மா தூய்மையாகிக் கொண்டே இருக்கின்றேன். என்னுடைய நினைவுகளிலும் கூட தூய்மையே நிறைந்திருக்கின்றது. அனைவரை பற்றியும் தூய்மையான எண்ணங்களே இருக்கின்றன. நான் ஆத்மா என்னுடைய ஆழ்மனம் என்னுடைய வெளி மனம் இரண்டுமே தூய்மை மட்டும் தவிர வேறு எதுவுமே இல்லை. நான் பாபம் மெதுவாக சூக்ஷ்மதனம் வருகின்றோம். பாபா பிரம்மா உடலில் பிரவேசிக்கின்றார். நான் என்னுடைய ஸ்தூல சூக்ஷ்ம சரீரத்தில் பிரவேசிக்கின்றேன். பாப் தாதாவின் தூய்மையான கிரணங்கள் தன்னுடைய நெற்றியின் மூலமாக கண்கள் மூலமாக எனக்குள் பரப்பிக் கொண்டிருக்கிறார். என்னுடைய சூக்ஷ்ம சரீரம் முழுவதும் தூய்மையாகிக் கொண்டே இருக்கின்றது. தந்தையின் வெண்மை நிற கதிர்கள் என் மீது பட்டு பட்டு என்னுடைய சூக்ஷ்ம சரீரமும் தந்தை போல் வெண்மையாக மாறிவிட்டது.
நானும் பாப்தாதாவை போல் தூய்மையின் பரிசாக இருக்கின்றேன். என்னுடைய பார்வை, என்னுடைய வார்த்தைகள், என்னுடைய நினைவுகள் அனைத்தும் பரிசாக இருக்கின்றன. நான் என்னுடைய சரீரம் சூக்ஷ்ம சரீரம் முழுவதும் வெண்மை நிற கதிர்களால் நிரம்ப நிரம்ப இந்த ஸ்தூல சரீரத்தில் உள்ள வியாதிகள், வலிகள் அனைத்தும் நீங்கிக் கொண்டே இருக்கிறது. நான் தூய்மையின் பரிசா பாப்தாதாவின் கைகள் என்னுடைய தலையின் மீது இருப்பதை உணர்கிறேன். குழந்தாய், நீ தூய்மையின் பரிசானே. பரிசாவேகினே, உலகமெல்லாம் சென்று சேவை செய்வாயாக என வரம் தருகிறார். நான் தூய்மையின் பரிசா, லைட் பரிசா, பரிசாவாகி நான் மெதுவாக என்னுடைய ஒளி உடலை எடுத்துக்கொண்டு கீழே வருகிறேன். ஆத்மாவாகி நான் பரிசா உடலில் இருந்து மெதுவாக இந்த ஸ்தூல உடலிற்குள் பிரவேசமாகின்றேன். தூய்மையின் பரிசா என்று கூறியதைப் போல் என்னுடைய பார்வை, என்னுடைய நினைவுகள், என்னுடைய உள்ளுணர்வை போது முதல் தூய்மையாக வைத்திருக்கப் போகிறேன். ஏனென்றால் புதிய உலகத்தை உருவாக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பை தந்தை என்னிடம் ஒப்படைத்திருக்கின்றார். ஓம் சாந்தி. சாந்தி.